மாத தொலைக்காட்சியின் இனி உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். மாத தொலைக்காட்சி ஒவ்வொரு ஆண்டும் தவக்காலத்தில் மிக சிறப்பான நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தயாரித்து வழங்கி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த ஆண்டும் கூட மேய்ப்பர் வாரம் என்ற தலைப்பிலே அற்புதமாக ஆயர் பெருமக்களினுடைய அனுபவங்களை கேட்டு அறிந்து கொள்ள இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக தயாராக இருக்கிறது. ஆயர் என்று சொன்னாலே விவிலியத்திலே பழைய ஏற்பாட்டிலும் கூட புதிய ஏற்பாட்டிலும் கூட நாங்கள் பார்க்கிறோம். ஆயர் என்று சொன்னால் ஆயன் தன்னுடைய மந்தைகளை நன்கு அறிந்திருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக நமக்கெல்லாம் சொல்லுவார், நானே நல்ல ஆயன், நானே நாடுகளை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுவார். அந்த வகையிலே இறைப்பணியை தன்னுடைய மென்மையான பணியாக ஏற்று பாளையங்கோட்டை மறைமாவட்டத்தினுடைய ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டு மிக சிறப்பான விதத்திலே பணியாற்றிய நம்முடைய அன்பு ஆயர் மேதகு ஜூட் பால்ராஜ் அவர்களை இந்த நாளிலே சந்தித்து அவருடைய அனுபவங்களை கேட்டு மகிழ நாம் காத்திருக்கிறோம். மாத தொலைக்காட்சி அன்பர்கள் சார்பாக ஆயர் அவர்களை பெருமகிழ்வோடு நாங்கள் இந்த நேரத்திலே வாழ்த்துகிறோம், வரவேற்கின்றோம். வணக்கம் ஆயர் அவர்களே. தேங்க்யூ. நன்றாக இருக்கிறீங்களா ஆண்டவரே? நல்லா கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷம் ஆண்டவரே. மிக சிறப்பான ஒரு நிகழ்ச்சி மேய்ப்பர் வாரம் என்ற தலைப்பில் தவக்காலத்தில் சிறப்பான நிகழ்ச்சியாக உங்களுடைய அனுபவங்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கூட மாத தொலைக்காட்சி பார்க்கிற அத்தனை நேயர்களுக்கும் கூட ஒரு பாடமாக இருக்கும் என்று சொல்லித்தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் தயாரித்து வழங்கி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் முதல் கேள்வியாக உங்களிடத்தில் உங்கள் பெற்றோர்கள், உங்களுடைய உறவுகள் பற்றி எங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளுங்களேன். எங்கள் குடும்பத்தில் அப்பா ஆரோக்கியசாமி, அம்மா ஆரோக்கியமரி, 8 பிள்ளைங்க, 5 ஆண்கள் இருப்பாங்க, 3 பெண்கள். 4 பேர் திருமணம் பண்ணவங்க. சகோதரிகளில் மூத்த சகோதரிகள் 2 பேர், ஒருத்தவங்க சர்வைட் சிஸ்டர், இன்னொருத்தவங்க சலேஷியன் நன், நான் சாமியார் கடைக்குட்டி. குட். ஸோ உங்கள் குடும்பத்தில் 3 அழைத்தல்கள். ஆமாம், கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பம். நிச்சயமா இல்லையா? சிறப்பு, நன்றி. சிறப்புங்க ஆண்டவரே. ஸோ உங்களுடைய நீங்கள் குருவாக ஆகிறதுக்கு முன்பாகவே உங்களுக்கு இந்த ஆசை இருந்திருக்கும். கண்டிப்பாக இந்த தூண்டுதலுக்கு உங்களுடைய பெற்றோர்கள் ஒரு ஆணிவேராக அடித்தளமாக இருந்து செயல்பட்டிருப்பாங்க. உங்கள் பெற்றோரிடமிருந்து நீங்கள் கண்டு வியந்த ஒரு நல்ல பண்பு கண்டிப்பாக சொல்லுங்களேன். மனசில் உடனடியாக வர்றது உண்மைக்கு அவங்க சாட்சியாக இருந்தாங்க. அதை போய் பேசணுன்ற ஒரு லெவலில் வேலை செய்யும் பொழுது சதனையில் கோஆப்ரேட் சொல்லி எங்கள் அப்பா ரிசைன் பண்ணாங்க. போய் கணக்கு எழுத மாட்டேன் அப்படின்னு சொல்லி. ஆமாம், அது உண்மை. அடுத்தாப்புல உதவி செய்யக்கூடிய மனம் எங்கள் அம்மாவுக்கு அப்பாவுக்கு இருந்தது. ஆமாம், இதுலேயும் நாங்களும் அது மாதிரி உண்மையாக இருக்கணும், அப்புறம் எல்லோரும் அரவணைச்சு போகணும் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு பக்குவப்பட்ட மனப்பான்மையில் எங்கிட்ட கற்றுக் கொடுத்தாங்க. கண்டிப்பு நொறுக்கிடுவாங்க. அப்போ பரம்பரைத்தாங்கன்னா கொஞ்சம் ஒழுக்கம் இல்லாமல் ஏதாவது நான் ஒரு தடவை பேசும்போது கோமாவில் என்ன அப்படின்னு, பட் ஒரு ராஸ்க்கு என்ன நான் சொல்கிறேன், என்ன அப்பான்னு சொல்கிறான்னு குச்சி எடுத்து மெத்த போய் அதனால் வெரி ஸ்ட்ரிக்ட் மேன். அம்மா அது மாதிரி எங்கள் அக்காவும் அடி வாங்கிக்கிறாங்க. நல்ல உண்மை, உழைப்பு, கடின உழைப்பு, பிறர் மட்டும் இல்லை ஒரு உதவிக்கூட அக்கறை குணம் உள்ளவங்க. ஆமாம், கோயில் காரியங்களில் டெய்லி எங்கள் அப்பா போவாங்க. அம்மா அவ்வளோ டெய்லி போக முடியாது, அப்பா டெய்லி போவாங்க, நாங்கள்லாம் போவோம். ரொம்ப ஸ்ட்ரிக்ட் மேன். முடி வெட்டும் போது கரெக்டாக உள்ளே தான் வைப்பாங்க. சட்டை தைக்கும் போது இந்த கட்டோலை இறக்கி அப்பவே ஸ்ட்ரிக்ட் மேன். ஆமாம், அப்படிலாம் இருந்தனால தான் நாங்கள் ஒரு வகையாக கண்டிப்பாக உருப்படியாக இருக்கிறதுக்கு அன்பும் அரவணைப்பும் கண்டிப்பும் கூட உங்களை சிறப்பான ஒரு நிலைக்கு உயர்த்தி இருக்குதுன்னு சொன்னால் உங்களுடைய பெற்றோரிடமிருந்து நல்ல அற்புதமான பண்புகளை நீங்கள் கொண்டிருக்கிறாங்க. அதனால தான் நம்மளாம் இவ்வளோ நல்லவங்களாம் நல்ல நிலைக்கு உயர்ந்து எல்லாருக்கும் நல்லது செய்யறதுக்கான ஒரு பக்குவம் நமக்கெல்லாம் கிடைச்சிருக்கிறது. உங்கள் குடும்பத்தில் நீங்கள் லீவுக்குன்னு போகும்போது உங்களுடைய சகோதரிகள் இருக்கிறாங்க துறவர சபையில். ஸோ அவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக நாட்களை பகிர்ந்து கொண்ட நாட்கள் நிறைய இருக்குல்ல. சாதாரண பாடு தான் அது மாதிரி. நாங்கள் சிஸ்டர் நானும் சமயத்தில் ஒன்றா லீவ் எடுத்துகிட்டு போவோம். அதிகமாக அவ்வளோ தூரத்துக்கு ஒன்றா சேரக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் சிஸ்டர். நான் வீட்டுக்கு போவேன், அம்மா போட தங்குவேன். சரி. நான் அவ்வளோவா வீட்டோட ஒட்டி இருக்க மாட்டேன். நான் படிக்கும் பொழுது சிவில் போர்டிங்னு சொல்லுவாங்க. ஏர்லி மார்னிங் யூ ஹேவ் டு பி தேர் 6:30 சென்ட் ஜோசப்ஸில் பாதி போர்டு, காலையிலேருந்து நைட்டு 8 வரைக்கும் தால போயிடணும். நடந்து தான் 6 மைல்
ஆ போக வர. ஆ ஆமாம். ஸோ அந்த காலத்தில் வாகன வசதி மேபி நடந்து போகிறது அதில் எலக்ட்ரிசிட்டி கிடையாது, வாடகை வீடு தான், எலக்ட்ரிசிட்டி கிடையாது. இந்த குடுகை ஜிம்னி இப்படி இருக்கும், ஜப்பான் விளக்குன்னு சொல்லுவாங்க. என்னக்கா அந்த ஜாப்பனீஸ் ஒரு தொப்பி போட்டிருப்பாங்க இல்லையா, அது போட்டால் வந்து நின்றுக்கும், இந்த லைட்டெல்லாம் இருக்கும், நாங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டு வாசிப்போம். ஸோ ஒரு சாதாரண குடும்பம். ரொம்ப சந்தோஷம் ஆண்டவரே. இன்னொரு கேள்வி கூட எனக்கு ஞாபகத்துக்கு வருது. உங்களுடைய ஊர், அதனுடைய ஊரினுடைய சிறப்பு என்ன அப்படி சொல்லுங்களேன். ஊர் நாங்கள் பிறந்து வளர்ந்து திருச்சி தான், பழைய கோயில் பங்கு, ஒரிஜினலாக வியாபார மத பங்குன்னு சொல்லுவாங்க. இந்துக்கள்லாம் 153 ஜாமல்ல 153 தாயார் மாதாக்கள்வாங்க. பிரசவத்துக்கு பிள்ளை பேருக்கெல்லாம் மக்கள் வந்து ஜெயிச்சுட்டு போவாங்க சொல்லுவாங்க. ஒரு பக்தி ஆர்வம் உள்ள மக்கள். அந்தோனி சாமி, எனக்கு விவரம் தெரிஞ்சு அந்தோனி சாமி தோறன்னு சொல்லுவாங்க. பூர்ண சாமி ரொம்ப அமைதியாக இருப்பார். அவர் எனக்கு ஒரு ரோல் மாடல். ஆமாம். திருச்சிராப்பள்ளி டவுனு தான். உங்களுடைய சொந்த ஊர் திருச்சிராப்பள்ளி, அங்கேருந்து தான். திருச்சி வந்து சின்ன ரோபாபுன்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. ஏன்னா காலமாக 4:30 மணிலேருந்து மணி அடிச்சுட்டே இருக்கும். நிறைய சுற்றி கோயில் இருக்கிறதுனால ரோபாபுரி எப்படி மணி தொடர்ந்து கேட்குதோ அதனால சின்ன ரோபாபுன்னு சொல்லுவாங்க. நிறைய சர்ச்சஸ் இருக்குது டவுனில். என்னுடைய பங்கு நான் வந்து 50வது குரு என்னுடைய பங்குலேருந்து. ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய பள்ளி பருவம், தொடக்க கால துவக்க பள்ளிகள் எங்கே படிச்சிங்க, ஹையர் செகண்டரிஸ் எங்கே போய் படிச்சிங்க அப்படின்னு சொல்லுங்களேன். அப்போது 1ஆவதுலேருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் டயஸில் உலகரச்சர் கோயிலில் பள்ளி இருந்துச்சு. பேரண்ட்ஸ் தான் கரஸ்பாண்டன்ட் இருப்பாங்க, டீச்சர்ஸ் இருப்பாங்க. டீச்சர்ஸ் ரொம்ப ஒரு அன்போடு இன்னும் ஞாபகம் இருக்குது. கடைசியில் நாங்கள் யாருக்கும் பேர் பார்த்தேன். ரோசா டீச்சர் பேர் ஞாபகத்தில் இருக்குது. முள் இருக்கும் ஸ்கூல். அங்கே என்ன இப்போ நடந்து போனால் ஒரு முள் பாதியாக இருக்கும். நான் போய் நின்றுக்குவேன். 1ஆம் கிளாஸ் தூக்கிட்டு போவாங்க, டெய்லி தூக்கிட்டு போவாங்க. நான் பட்டம் வாங்கும்போது எல்லா டீச்சர்ஸும் கொடுத்தேன், அவங்களுக்கு கொடுத்தேன். அப்புறம் சோமரெல்லாம் போய் பார்த்தேன், சாயக்கிழந்து போய் பார்த்தேன். அது மாதிரி டீச்சர்ஸ் வந்து நல்லா ஒரு பாசத்தோடு என்கிட்ட பழகினாங்க. நிகழ்ச்சின்னு சொல்லி ஒன்றும் இல்லை, ஆசிரியர் சாதாரண நார்மல் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். அதனால் அப்படி ஒன்றும் எனக்கு மனசில் நிற்கிற மாதிரி இந்த ஒரு நிகழ்ச்சி தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. இப்போ டீச்சர்ஸ்லாம் நல்லா பெரியமாக பேசுவாங்க. அப்போ 1ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸு அப்போல்லாம் ஃபர்ஸ்ட் ஃபார்ம், செகண்ட் ஃபார்ம், தேர்ட் ஃபார்ம், 6th ஃபார்ம் வரைக்கும் சென்ட் ஜோசப் நடத்துகிற ஸ்கூல், சென்ட் ஜோசப் காலேஜ் ஹையர் செகண்டரி ஸ்கூலு 6th ஃபார்ம் வரைக்கும் அங்கே முடித்தேன். ஆமாம். கணக்கில் ஃபெயில் ஆகிட்டு தான் வருவேன். எப்படியோ ஜோசியர் தூக்கி விட்டாங்க. அப்புறம் 3 மாதம் மேத்ஸ் டியூஷன் வச்சேன். பிறந்த பொண்ணு பிரதர் ஒருத்தர் சிவிங் போர்டிங்கில் அவர் டியூஷன் வச்சு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் நல்லா படிக்கக்கூடிய ஒரு தம்பி வச்சு நாங்கள் பாஸ் பண்ணோம். எங்கள் செட்டில் 2 ஜெஸ்விட்ஸு, நான் ஒரு மாரி மாவட்ட குரு எங்கள் பேட்சில். ஸோ உங்களுடைய பேட்சில் ஒருத்தர் மிலிட்ரி கேப்டன் இருந்து ரிட்டையர்ட் ஜேம்ஸ் அவர் பேர். ஃபர்ஸ்ட் ஸ்டான்லி அண்ட் எஃப்எம் ஜெஸ்விட்ஸ். அதனால் ஸ்கூலில் ஸ்விம்மிங் போர்டிங்கும் போது அது ஒரு மார்னிங்லாம் போயிடணும். 6:30க்கெலாம் அந்த டெஸ்கில் உட்காந்துக்கணும். 7 மணிக்கு மணி அடித்து வரிசை வச்சு பூசியை கூட்டு போவாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டு இப்போ கவரிங் பால் வச்சு விளையாடுவோம். 8:30க்கு ஸ்டடி, கிளாஸுக்கு போகணும். சாயங்காலம் வந்து கொஞ்சம் நேரம் விளையாடுவோம். திரும்ப படுக்கணும், படிக்கணும். படிச்சுட்டு 8 மணிக்கு எங்களை விடுவாங்க. ஸோ அதனால் செமினர் இருக்கிறதே எனக்கு தெரியாது ஆக்சுவலாக. ஆமாம். மார்னிங் எழுந்திரிச்சு போவோம், அப்புறம் நைட்டு வருவோம். அதான். உங்களுடைய பள்ளி பருவத்தில் நீங்கள் விரும்பி விளையாடிய விளையாட்டு எது? ஃபுட்பால் தான். ஃபுட்பால் பிளேயர் நீங்கள்? ஃபுட்பால்னாக்கா சின்ன பிள்ளை 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் செம் போர்டிங் அந்த கிரவுண்ட்லேயே அந்த கவரிங் பால், டேபிள் டென்னிஸ் பால் இருக்குல்ல, டென்னிஸ் பால் அதை வச்சு விளையாடுவோம். அப்புறமேட்டு கிரவுண்டில் போனோம்னா ஈவினிங்கில் ஃபுட்பால். கோல் கீப்பர் அண்ட் ரைட் ஃபார்வர்ட். பிற்காலத்தில் நல்லா வளர்த்துக்கிட்டீங்க அந்த. நம்ம செம்ரலில் விளையாடுவோம். சூப்பர். சரி. இன்னொரு கேள்விக்கூட பள்ளிக்கூடத்தை கேட்கும்போது சுவாரஸ்யமான அனுபவங்கள். நாங்கள்லாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது நிறைய அடி வாங்கியிருக்கிறோம். அது மாதிரி ஏதாவது பெரிய தவறு செஞ்சு அடி வாங்கியிருக்கீங்களா டீச்சர்ஸ்? அப்போ ஒன்று ஞாபகத்துக்கு இல்லை. ஆமாம், அடி வாங்கின மாதிரி ஒன்றும் இல்லை. அப்போல்லாம் நாங்கள்லாம் 7 ரூபா டியூஷன் கட்டணும் மாதம். நாங்கள் படிக்கிற காலத்தில். ஓகே. டியூஷன் இந்த டியூஷன் ஈவினிங் டியூஷனில் ஃபீஸ் கட்டணும். பள்ளிக்கூடத்துக்கு ஃபீஸ்ன்னு அதில் நாங்கள் 4-5 பேர் ஃப்ரெண்ட்ஸு நாங்கள் கட்டலை. 7 ரூபான்றது அன்றைக்கு வந்து பெரிய காசு. இன்றைக்கி வந்து அது காசே இல்லை. அதனால எங்கள் விரட்டி விட்டா போய் வாங்கிட்டு வாங்கலான்ட்டாங்க. ஸோ அது ஆக்சுவலி ஐ ரிமெம்பர் தட் 7 ரூபா.
மாதம் மாதம் 7 ரூபா இப்போ சம்பளம் கட்டணும். 7 ரூபா கட்ட முடியாத வீட்டுக்கெல்லாம் போய் ஆமாம், அந்த அனுபவம் இருக்குது உங்களுக்கு. அது ஒன்று தான் அனுபவம்னு பார்க்கும்போது. மொத்தம் நாங்கள் செய்முறை போகும்போது நாங்கள் அந்த கல் அடிச்சுட்டு போவோம், அதில் ஜேமரை சொல்லிட்டு போவோம் எங்கள் செட்டு. ஆமாம், அது ஒரு அந்த டைமில் இப்போ வராது. இப்போ இருக்கிற சூழலுக்கு அதுக்கும் பார்க்க முடியாது. நிறைய வித்தியாசங்கள் வருது இல்லையா? இப்போலாம் டூ போகிறாங்க, நாங்கள்லாம் நடந்தே தான் போவோம். உங்களுடைய கல்லூரி வாழ்க்கை எப்படி தொடங்குச்சுங்க ஆண்டவரே? எந்த கல்லூரி வாழ்க்கை சொல்லும்போது நான் டைரெக்டாக 6th முடித்தோடனே, நான் 8th முடித்தோடனே போனேன். அம்மா கூப்பிட்டு போனாங்க. அப்போ அந்த சமைச்சேன், சின்ன பையனாக இருக்கிறான், ஷார்ட் முடிச்சுட்டு வரட்டும்னு சொல்லி அப்புறம் 6th முடித்தோடனே போனேன். இடையில ஒரு திருநா சமயத்தில் ஒரு செல்வனாக ஒருத்தர் இருந்தார். இஸ் ஃப்ரம் பழையகுள் பாரிஸ். அவங்க எல்லாம் வந்தாங்க. இப்போ பர்க்ன்றெல்லாம் வந்திருந்தார் ஜோசிட்டு. அப்போ கூப்பிட்டு நீ சாமியில் வரையாடா அப்படின்னா, நான் ஆல்டர் பாய்ஸ் ஆல்டர் பாய். ஆசைதான் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அது ஒரு நல்ல ஞாபகம் இருக்குது. 8வது போட்டு சின்ன பையனை விட்டார். அப்புறம் முடித்தோடனே அம்மா கூப்பிட்டு போனாங்க. பையன் ஒரு கடிதம் கொடுத்தாரு. மெண்டோன் சாண்டர் இருந்தார். அப்போது லெட்டர் கொடுத்து இப்படி மேலேங்களையும் பார்த்தாரு. கையை நீட்டுனாரு. நீட்டினேன். திருப்புல சரி போ. எதுக்காக அப்படி சொன்னார்? ஏன்னா எனக்கு இன்றைக்கும் தெரியாது. அவர் மூக்கில் தான் பேசுவார். ஆமாம், அவர் ஒன்றும் கேட்கல. கடிதம் பார்த்தாரு, கையை நீட்டுனாரு, திருப்புனாரு. சரி போ. ஸ்டில் இஸ் எ மிஸ்ட்ரி. ரொம்ப சந்தோஷம் ஆண்டவரே. பள்ளி பருவத்தில் நிறைய திறமைகள் வளர்த்துக்கான வாய்ப்பும் கிடச்சிருக்கும். டீச்சர்ஸ் ஊக்குவிச்சிருப்பாங்க, நம்முடைய பெற்றோர்கள் ஊக்குவிச்சிருப்பாங்க. அப்படி உங்களுக்கு உண்டான தனித்திறமை எது? எப்படி கண்டுபிடிச்சிங்க? அதை எப்படி வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னு பயந்துக்குங்களேன். தனித்திறமைன்னு நான் அப்படி ஒன்றும் பெருசாக என்கிட்ட இந்த மாதிரி அப்போ நான் ஒன்றும் கண்டுபிடிக்கல. ஐ எம் அன் ஆர்டினரி பாய். ஐ வாஸ் அன் ஆர்டினரி பாய். பெரிய எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. கடவுள் கொடுத்ததை வச்சுக்கிட்டு நான் மனநிறைவோடு போயிட்டு இருந்தேன். அதான் நீங்கள் ஆர்டினரி பாய்ன்னு சொல்லியிருக்கிறீங்க. பட் ஆர்டினரி பாய் அப்படி இருந்தது கூட கடவுள் எந்த நிலைக்கு எக்ஸ்ட்ராடினரியை உயர்த்தி மிகச்சிறப்பான அது அவருடைய இறக்க மிகுந்த பார்வை. நம்ம ஒன்றும் இல்லை. ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக என்னை இன்டர்வியூ பண்ண வந்தப்போ திண்டுக்கல் தியானம் பண்ணிட்டு பெஸ்கியில். அப்போ அந்த வாத்தியார் கேட்டேன், உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது பிஷப் ஆகிறதுக்கு? ஸ்டில் ஐ ரிமெம்பர், என்னுடைய தகுதியின்மே தான் என்னுடைய தகுதி. சூப்பர் சூப்பர் ஆண்டவரே. No priest, no bishop can say I have got right to be a priest or bishop. God's merciful. Nothing else. சரி, எந்த வயசில் நீங்கள் இந்த இறை அழைத்தில் உணர்ந்து கண்டிப்பாக என்னை இறைவன் அழைச்சிருக்காரு, ஒரு சிறப்பான பணிக்கு அழைச்சிருக்காரு அப்படின்னு? அதான் 3rd form படிக்கும்பொழுது தான் நான் போனேன்னு சொன்னேன் இல்லையா, பங்கசவர்கிட்ட போனேன் இல்லையா. ஓகே, இப்போ ஃபாதர் தான் நீ ரொம்ப குட்டாக சின்ன பையனாக இருக்கிறான், முடிச்சுட்டு வரட்டுமா கூப்பிட்டு போமா அறிக்கை மாதிரி அப்படின்ட்டார். ரொம்ப ஹோலி மேன் ஆண்டனி சாமி துரை. கண்டிப்பாக அந்த அவங்க கொடுத்த உற்சாகம், தந்தை அவர்களுடைய வாழ்க்கை முறை இதெல்லாம் தான் உங்களை இன்ஸ்பயர் பண்ணி இருக்கு இல்லைங்களா? வீட்டில் அடித்தளம் வீட்டில் உள்ள அந்த பக்தி திரும்ப டெய்லி குடும்ப ஜபம் சொல்லுவோம். அதெல்லாம் சாப்பாடு கிடையாது. சொல்லலைங்க எங்கள் அப்பா தொடர்பு ஒரு சுத்துவாங்க. இன்ட்ரெஸ்டிங். சிறப்பான ஒரு குடும்பம், நல்ல அன்பான அமைதியான அதே கண்டிப்பான அதே மாதிரி இறை நம்பிக்கை கொண்ட ஒரு குடும்பம் மிக சிறப்பாக உங்களை வளர்த்துருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. சரிங்க, உங்களுடைய குருத்துவ பயிற்சி காலம் எப்போ தொடங்குச்சு? எங்கே ஜாயின் பண்ணீங்க? அப்போல்லாம் மைனஸ் எல்லாம் உங்களுடைய மறை மாவட்டத்தில் 2 years of Latin மதுரையில். ஆமாம், 1958 முடித்தேன். 58 ஜூன் டு 59 60 ஜூன் வரைக்கும் லாட்டின் 2 years of Latin. ஒரு 3 years of philosophy ட்ரிச்சியில். தென் 1 year இப்போ ரீஜெட்னு சொல்கிற மாதிரி அப்போ மெண்டான் சொல்கிறவர் சில பேரை காலேஜுக்கு பியூசி அனுப்பிச்சாங்க, ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ். இப்போ +2ன்ற மாதிரி 12th அப்போ பியூசி இருந்துச்சு. அதுக்கு இருதயம்னு என்ன அனுப்பிச்சாரு. ஜார்ஜ் கலைக்காவலி ஜார்ஜ், நாங்கள் 3 பேர் ஒரு செட்டு லாட்டின் படிக்கும்போது எங்கள் 2 பேர்த்தையும் காலேஜ் அனுப்பிச்சா அவர் பங்குக்கு போனார். அது 1 வருஷம் முடிஞ்ச பாட்டு தென் கண்டினியூ தியாலஜி சென்ட் பால்ஸ் செமினரி நாங்கள் 2 பேரும். கண்டிப்பாக அந்த குருத்துவ பயிற்சி நாட்கள்ங்கிறது சந்தோஷமான நாட்கள். கண்டிப்பாக நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது அது ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அவங்களோட பழகிறது, பேசுகிறது, நிறைய விஷயங்களை கற்றுக்கிறது. ஸோ அது நிறைய ஒன்றா சேர்ந்து இருக்கிறதே மிக சந்தோஷமான நாட்கள் உண்டு.
அதே சமயத்தில் கஷ்டமான நேரங்கள் சூழ்நிலைகளும் உண்டு. ஏதோ ஒரு விஷயத்தை கட்டு உங்களை பாதிச்சிருக்கலாம், கஷ்டப்பட்டிருக்கலாம், அல்லது வருத்தப்பட்டிருக்கலாம். அந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்குங்களா ஆண்டவரே குருத்துவ பயிற்சி நாட்களில்? லாட்டின் படிக்கும் போது ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துச்சு. சூசமரியான்னு அட்மினிஸ்ட்ரேட்டர் இருந்தார். நான் பிஷப் ஆகிறதுக்கு அவர் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருந்தார். அவருக்கு எனக்கு ஏதோ சண்டை வந்துச்சு. சுற்றி கிளாஸில் வச்சுட்டு வந்தோம். அப்புறம் அமலதாஸ் ஒரு தூத்துக்குடி ஃபாதர் தான் வந்து எங்களை இது பண்ண எதுக்காக சண்டை போட எனக்கே. ஆமாம், ஃபிலாசபியில் வந்து இப்போ இருக்கிற செமினருக்கும் அப்போ இருந்த செமினருக்கு நிறைய வித்தியாசம். அப்போ ஒரே ஹால் தான். ஃபிலாசபியில் பாதி வந்து படிக்கிற ஸ்டடி ஹால், பாதி படுக்கிறதுக்கான. அது மாதிரி தியாலஜிலையும் பேட்ச் ஆஃப் 15-20 இது ஒரு ரூமில் இருப்போம். ஒரு கூட்டு வாழ் மாதிரி ஒரு கம்யூனிட்டி லைஃப் மாதிரி இருந்துச்சு. வேற நான் அந்தோன்முத்து ஒருத்தர் இருந்தார். இந்த ஜெர்மன் தும்மல் போட்டாருன்னா நாங்கள்லாம் சேர்ந்து தும்மல் போடுவோம். நான் போட்டேன்னா எல்லாம் சேர்ந்து தும்முவோம். ஒரு சகோதர ஒரு உறவு இருந்துச்சு. யார் எவர் எந்த ஊர் அந்த இதெல்லாம் இல்லை. இப்போ அது மாதிரிலாம் மாறி போச்சு. நல்ல ஆட்டடிக்க வெள்ள இருந்தது. காலேஜில் இப்போ எரோனிமிஸ்ன்னு ஒருத்தர் வந்து ஜெனரல் செக்ரட்டரி இருந்து பேட்டரிங் காலேஜ் டாக்குமெண்ட் டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. நான் அந்த டிரான்ஸ்லேட் பண்ண குரூப்பில் இல்லை, ஆனால் என்னை வந்து மேனேஜர் மாதிரி போட்டாங்க. ஆர்டர்ஸ் வாங்க, பேக் பண்ண, பார்சல் பண்ண, அந்த மாதிரி என்னுடைய இன்டெலெக்சுவல் கெப்பாசிட்டிக்கு உள்ள வேலை எனக்கு கொடுத்தாங்க. நல்லா செஞ்சேன். ஆமாம், ஸ்டோர் கீப்பராக இருந்தேன், லைப்ரரியாக இருந்தேன். செகண்டரி கிளாஸ் மட்டும் லைப்ரரியாக போட்டாங்க. ஆமாம், வந்து நிறைய நிகழ்ச்சிகள், பல சின்ன சின்ன நிகழ்ச்சிகள் வந்து மகிழ்ச்சி படுத்துறதோ இல்லை வருத்தப்படுறதோ அதெல்லாம் இருந்திருக்கோம். பட் ஐ எம் நாட் ஏபிள் டு பின் பாயிண்ட். ஆமாம், சரி. இட் வாஸ் ஹாப்பி டேஸ். இப்போல்லாம் ரூமில் இருக்கிறதுனால அந்த ஒரு இன்டர்ரிலேஷன்ஷிப் அதெல்லாம் இல்லை. ஆமாம், அப்புறம் குரூப் ஸ்டடி. நாங்கள் வந்து எங்கள் டீமில் வந்து குரூப் ஸ்டடி வச்சுக்கிட்டோம். இப்போ நல்லா ப்ரில்லியண்ட்டாக இருதயம், எரோனிமஸ், என்ன ஃபிலாசபி எனக்கு ஒரு செட்டு, அது 33 பேர். அப்போ பியூசி போனதுனால நான் அடுத்த தியாலஜி சேரும்பொழுது எரோனிமஸ், தேவசேன, ஜெயபாலன், வெங்கடேஷ் ஜெயபாலன், அவங்க இப்போ நாங்கள் 11 பேர் அந்த செட்டில். அப்போது நாங்கள் வந்து தீசிஸ் அப்போல்லாம் 40 தீஸ் கொடுத்துருவாங்க. அதாவது இந்தியாஸ் இருக்கும், அப்புறம் யூனிவர்ஸாக இருக்கும். அப்போ ஆளுக்கு ஒரு தீஸ் படிச்சுட்டு வந்து ஷேர் பண்ணிக்குவீங்க. தட் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ. ஆமாம், அந்த வகையில் எனக்கு உறுதுணையாக இருந்துச்சு. அதெல்லாம் இப்போ இருக்கா என்னன்னு தெரியல. ஐ ஹேவ் நோ ஐடியா. சரிங்க அண்டவரே, இப்போது பயிற்சி காலங்கள் முடிஞ்சு உங்களுக்கு ஆர்டினேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த ஆர்டினேஷன் வாங்கின அந்த நாளில் நீங்கள் எவ்வளோ சந்தோஷப்பட்டீங்க அப்படிங்கிறத எங்களுக்கும் நேயர்களுக்கும் பகிர்ந்துக்குங்களேன். எங்கள் செட்டு முந்தின செட்டு இப்போ ஜார்ஜ் செட்டு வந்து டிசம்பரில் ஆரம்பித்தாங்க. பட்டம் வழக்கம் ஏப்ரலில் தான் இருக்கும். ஆமாம். ஸோ எனக்கு முந்தின செட்டு, அதாவது உண்மையான செட்டு ஜார்ஜ் ஃபாதர் செட்டு, அதுலேருந்து டிசம்பர். அதனால எங்களுக்கும் 69 ஏப்ரல் மேலே 68 டிசம்பரில் பட்டம் வாங்கினோம். அது சந்தோஷமான ஒரு நிகழ்வு. கடவுள் நம்மளே அழைச்சிக்கிறாரு தொண்டு புரிய அப்படின்ற ஒரு மகிழ்ச்சி. என்னுடைய மோட்டோவும் பணிவிடை பெறுவதற்கென்று பணிவிடை புரியவே அப்படின்ற ஒரு இதுதான் மோட்டோவில் தான் நான் இறங்கினேன். ஏன்னா நான் சொன்னது போல் எந்த விதத்துலையும் கடவுளுக்கு தகுதி இல்லை. நம்மளால் முடிந்ததை நமக்கு இப்போ பண்ணி செய்வோம், ஆண்டவருடைய அழைப்பு கேட்ட பதில் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி செஞ்சேன். உங்களுடைய முதல் குருத்துவ பணியில் நீங்கள் கண்டிப்பாக உதவி பங்கு தந்தையாக பல பங்குகள் இருந்திருப்பீங்க. ஸோ பங்கு தந்தையாக இருந்திருப்பீங்க. அப்போது அந்த காலகட்டங்களில் எந்த மாதிரியான பணிகளை மிகச்சிறப்படுத்து செஞ்சீங்க? எவ்வளோ தூரம் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படியெல்லாம் நீங்கள் செஞ்சீங்க அப்படிங்கிறத பற்றி பயந்து. பங்கு தந்தையாக இருக்கிறது முன்னாடி பங்கு அசிஸ்டன்ட் சாமியாராக மணப்பாறையில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் ஃப்ரம் செமினரி ஐ வாஸ் சென்ட் டு த பாரிஷ் ஆஃப் மணப்பாறை. ஆமாம், அங்கே 2 ஆண்டுகள் இருந்தேன். அங்கே ஒன்றும் ஏன்னா பொறுப்பு வந்து பங்கு சாமியாருக்கு தான். அதனால நல்லா அப்சர்வ் பண்ண ஹெல்ப் பண்ணுவேன். ஒரே ஒரு இன்சிடென்ட் ஞாபகத்துக்குனாக்கா என்ன வத்திக்கான் சங்கம் இப்போ முடிஞ்சது 64 இல்லையா, நாங்கள் பட்டம் 69 வாங்கி வந்ததுனால அந்த ரெனோவேஷன் தான் நானாக செஞ்சுட்டு கிடந்தேன். பங்கு சாமியாருக்கு என்கிட்ட சொல்கிறதுக்கு சங்கோச்சப்பட்டன்னு தெரியல. அவர் போய் பிஷப்ட்ட சொல்லிப்பான்னு நினைக்கிறேன், நான் கெஸ் பண்ணுறேன். முன்னாடி ஒரு தடவை போனப்போ நீ எப்போ பட்டம் வாங்கினேன் அப்படின்னாரு. 1 வருஷம் ஆகுது ஆண்டவரே அப்படின்னேன். இப்போ பங்கு சாமியார் பட்டம் வாங்கி எவ்வளோ நாள் இருக்குன்னாரு. 30 வருஷம் இருக்கும். அவ்வளோதான், அதுக்கு மேலே ஒன்றும் கேட்கல. அவர் விட்டாரு.
சரி போ வந்து யோசிச்சு பார்த்து என்ன ஒரு கேள்வி கேட்டார், எத்தனை வருஷம் கேட்டார், பங்கு சார் எத்தனை வருஷம் கேட்டார், என்னத்துக்காக கேட்டார். தென் ஐ மை செல்ஃப் சர்மைஸ்ட் ப்ராபப்ளி இந்த மாதிரி நான் புகுத்துனதுனால லிட்டர்ஜி வழிபாடில் அந்த வேட்டிகன் ரெனோவேஷன்ஸ்னால ஒரு அவருக்கு புரியாமல் போய் சொல்லி பாருங்கன்ட்டு நான் பழையபடி அவர் மாதிரி இப்போ எல்லாம் நார்மலாக வச்சுட்டு இருந்தேன். ரொம்ப தங்கமான மனுஷன், ரொம்ப பக்தி. அவர் வந்து எக்ஸாமினர் கான்ஃபரன்ஸ் போவார், ஸ்பிரிச்சுவல் ரீடிங் போவார். 30 ஆண்டுகளுக்கு மேலே ஆச்சு. அவரை பார்த்து டைம் கரெக்ட் பண்ணுவேன் நான். அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருப்பார். வெத்தலை வாக்கு போட வெத்தலை பாக்கில் மடிச்சு குடிச்சு ராத்திரி பேசிகிட்டு இருப்போம். நிறைய அனுபவங்களுக்கு சொல்லுவார். அது நல்ல ஞாபகத்தில் அசிஸ்டண்டாக இருக்கும்போது. மற்றபடி நான் வந்து ஹெல்ப் அசிஸ்டன்ட் சப்போஸ் ஹெல்ப் த பாரிஸ் டேக் எனி ரெஸ்பான்சிபிலிட்டி. அது செய்யணும் நான் செய்யலை. பின்னாடி பங்கு சாவன பாடு அப்போ வந்து நான் மீட்டிங்கில் போட்டேன் விகேஃபன் மாதிரில இது மாதிரி நம்ம வந்து பாரிஸ் கவுன்சில் ஆரம்பிக்கணும், அதெல்லாம் இல்லை ஒரு நாளைக்கு கிராமங்கள் உங்களுக்கு ஒன்றும் விளங்காது உங்களுக்கு அப்படின்னாங்க. நீங்கள் நான் ஆரம்பித்தேன். இப்போ இளைஞர் மன்றத்தை உருவாக்குனேன். அந்த மாதிரி ஒரு பங்கில் வந்து டவுன்லேருந்து வந்து காட்டூர் பங்கில் வந்து அன்னதானம் போட்டுட்டாங்க விளம்பரம் திருநாளுக்கு. நான் சொன்னேன் எங்கள் பங்கு நீங்கள் எதுக்கு வரீங்க வெளியிலேருந்து? அது ஒரு ஐ ஃபெல்ட் சம் கேஸ்ட் டிவிஷன் லைக் ஐ செட் ஐ டோன்ட் வாண்ட் யூ டு கம், நாங்கள் பார்த்துக்குவோம், எங்களுக்கு எங்கள் மக்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தென் ஐ ஆர்கனைஸ்ட் குரூப். இந்த பங்கில் இன்னை வரைக்கும் அது போய்கிட்டு இருக்குது. பங்கு மக்களே போய் தான தர்மம் வாங்கி இது பண்ணி இது பண்ணாங்க. இந்த மாதிரி சில காரியங்கள். இன்னொரு இடத்துல இந்த ஜாதி பிரச்சனைலாம் வந்துச்சு. நம்ம 2-3 நிகழ்ச்சிகள். ஒரு ஊரில் நான் வந்து குறிப்பிட்ட இடத்துல வாங்க மாட்டேன்னு சொன்னாங்க. வரையும் இப்போ வாங்க மாட்டேன்னு நான் விற்க போகிறேன், திருநாள் கொண்டாட மாட்டேன்னு சொன்னேன். அது மாதிரி நிறுத்தினேன். அப்புறம் சில கிராமங்களில் வந்து அனுமதிக்காமல் இருந்தாங்க. ஐ ஃபோர்ஸ்ட் யூத். அதில் பெரிய பிரச்சனைலாம் வந்துச்சு. ஆமாம், அது பெரிய ஸ்டோரி. ஆமாம், ஆனால் இது மாதிரி சில இடங்களில் வந்து தனித்து சில சமயங்களில் நான் வந்து நின்று இருக்கிறேன். கடவுளுடைய நான் ஒரு சாதனை ஆர்டினரி மேன், பட் காட் வாஸ் வித் மீ. அதாவது அந்த படம் எப்போ நான் போட்டுருவேன், காட் கேரிஸ் மீ. அது கடவுள் நம்மளோட உடன் நடப்பது மட்டுமல்ல, துன்பம் வர நேரத்தை நம்ம தூக்கி சுமக்கிறார். த ஃபுட் பிரிண்ட்ஸ் ஆன் த சாண்ட்ன்ற மாதிரி. ஸோ கண்டிப்பாக ஒரு குருவானவராக இருந்து இது மாதிரி பங்கில் நடக்கிற சில விவாத விஷயங்களுக்கெல்லாம் நம்ம எதிர்த்து நிற்கும்போது, இறை வழியில் நாம் நிற்கும்போது கண்டிப்பாக எதிர்ப்புகள் வருங்கிறது எல்லாருடைய வாழ்க்கையில் உண்மை. பாப்பா சில பேர் கேட்டுட்டு நீயா பண்ண எப்படி அப்படிவாங்க. தெரியல, நான் பண்ணேன், காட் ஹெல்ப் மீ. ஸோ அந்த தருணங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வருத்தத்தை கொடுத்துருக்கும். யார் ஹூ வாஸ் த பர்சன் வித் யூ ஆல்வேஸ் ஸ்ட்ரென்தனிங் யூ? அந்த சில நிகழ்ச்சி நான் மட்டும்தான். ஒரு ஃபாதர் வந்து பூசி வந்தார், அவர் கதை சத்துக்குள்ளார இருந்துட்டார். ஐ வாஸ் ஆல் பை மை செல்ஃப். ஓகே ஓகே. நிறைய ஆர்குமெண்ட், 1.5 hours ஆர்குமெண்ட்டு. அது பெரிய கதை. அது ஒவ்வொரு பங்குலேயும் ஒவ்வொரு இது இருந்துச்சு. நான் 3 பங்குல பங்கு சார்ந்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் லவ் இஸ் மணப்பாறை. ஃபர்ஸ்ட் லவ் அண்ட் லாஸ்ட் லவ் மணப்பாறையில் தான் இல்லை, காட்டூரில் டவுனில். அப்போ வந்து பாஸ்டர் டைரக்டாகவும் போட்டார் தாமஸ் ஆண்டவர். பங்கையும் பார்த்தேன். 3 வருஷம் போனேன். டெய்லி மார்னிங் போயிட்டு வரணும். நான் சொன்ன பிஷப் ஏதாவது 1 கொடுங்க, 2 பக்கம் கஷ்டமாக இருக்குது, உருப்படியாக செய்ய முடியல. ஒரு டீக்கனை போட்டு தான் குடும்ப கார்டெலாம் எடுத்தேன் காட்டூர் பங்கில். இப்போ 4-5 பங்கு ஆயிடுச்சு. அப்புறம் 3 வருஷம் கழிச்சு ஸ்டாப் பண்ணி பாசண்டர் பார்த்துக்கன்னு சொல்லிட்டார். ஸோ another 6 years I was total 9 years, 3 years அதில் பங்கை பார்த்துட்டு இருந்தேன். இன்னொன்று மரியநாதவன் சொல்லி திண்டுக்கல்ல ஒரு பங்கு. அங்கே ஒரு 2.5 வருஷம் இருந்தேன். தூக்குனாங்க, மணப்பாறை தூக்குனாங்க. மணப்பாறை 4 வருஷம் அப்புறம் தூக்குனாங்க. ரெக்டரா வந்து அங்கேயும் முடிக்கிறது மாதிரி தூக்குனாங்க. அப்புறம் பிஷப்பாக வந்தவொடனே இப்போது நிறைய தடவை தூக்க விடுறது காத்திருக்கிறேன். பங்கு தந்தையாக இருக்கும்போது நிறைய பணிகள் இது மாதிரி ஒரு இறை பணியெல்லாம் இறை அரசனுடைய விழுமியங்களில் சிறப்பாக நின்று சிறப்பாக பணியாற்றுகிறீங்க. இறை மக்களுடைய பொருளாதார வளர்ச்சியிலும் சரி அல்லது ஆன்மீக வளர்ச்சியிலும் சரி எந்த அளவுக்கு நீங்கள் சிறப்பான காரியத்தை எடுத்து முன்னின்று நடத்துனீங்க அப்படிங்கிறத பற்றி எங்களோட பயந்துக்குங்களேன். நான் சின்னசமாக இருக்கும் பொழுது ஏழை மக்களுடைய கல்வியில் நான் கொஞ்சம் கவனம் செலுத்துவேன். எங்களுக்கு அப்போல்லாம் 50 ரூபா தான் கொடுப்பாங்க மாதம். 5 பூசை வைக்கலாம். 5 பூசை வைக்கலாம். 5 பூசை பங்கு சம கற்று வச்சுன்னு 5 பூசை கொடுப்பாங்க. அது சொந்தமாக பெற்றோர்கள் கையறந்தவர்களுக்கு இப்படி வைக்கிறது. ஸோ ஐ வாஸ் ட்ரைங். 50 ரூபான்றது இன்றைக்கி வந்து பல ஆயிரம், மாதம் 50 ரூபான்றது. அப்புறம் எனக்கு கிடைக்கக்கூடிய காரியங்கள் வச்சு நான் இளைஞருடைய கல்வியில்
முடியாதவங்க வீட்டில் கஷ்டம் எல்லாம் எனக்கு தெரியும். கஷ்டம்னா எனக்கு என்னன்னு தெரியும். 7 ரூபாய் இல்லைன்னா அனுப்பப்பட்டவங்க நான். அதனால் ஐ யூஸ் டு ஹெல்ப். என்னால் முடிஞ்ச அளவு வரலுக்கு தகுந்த வீக்கம் வலுத்தான் வாழை போடுவோம் எண்ணெய் போடான்ற மாதிரி நம்மளால் முடிஞ்சால் நம்ம செய்வோம் அப்படின்ட்டு அந்த மாதிரி தொடக்கத்துலேருந்தே செஞ்சுட்டு இன்றைக்கும் அதை செஞ்சு தான் இருக்கும். பிஷப்பாக ரிட்டையர் ஆன பண்ணுறேன். பிஷப்பாக இருக்கும்போது டயசிலேருந்து எல்லாம் ஒன்றா போட்டு செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ எனக்கு கிடைக்கிறத இப்போ செஞ்சுட்ருக்கேன். அது ஒரு முக்கியமானது. நம்ம முன்னாடியே சொல்லல, இளைஞர் மட்டும் எனக்கு ஒரு ஈடுபாடு உண்டு. ஆமாம். மன்றங்கள் ஆரம்பித்தது மணப்பாறையில், காட்டூரில் 3 பங்குலுமே நான் போய் தான் இளைஞர் மன்றம் ஆரம்பித்தேன். ஆமாம். மணப்பாறையில் பங்கு பேர்வை வட்டார ரீதியில் முடியாதுட்டாங்க ஃபாதர்ஸ் எல்லாம். நான் ஆரம்பித்து வைக்கிறேன். என்ன பிரச்சனைனா அது ஒவ்வொரு வில்லேஜ்லேயும் நாட்டாமன் இருப்பாங்க ஃபாதர். நாட்டாமங்க இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. அது நாட்டம் உள்ளார போட்டுக்கோங்க. எக்ஸபிஷன்னு சொல்கிறோம்ல இப்போ டேர்ம் தெரியுது நமக்கு. அது மாதிரி நீ நாட்டம் உள்ளார சேர்த்து போட்டுக்கோங்க. அது மாதிரி நான் நாட்டம் போட்டேன். நாட்டம் வர முடியலன்னா நம்ம ஒரு ஆள் அனுப்பிச்சிடுவாங்க, முடிஞ்சு போச்சு. இது பங்கு பேரவையில் நம்ம ஒரு ஜனநாயக ரீதியில் கருத்துக்களை உள்வாங்கி பயன் முடிவெடுக்கிறது பங்கு சபையாக இருந்தாலும் நம்ம முடிவு அவங்க சொல்ல விரோதமாக போகாது. அதே நேரத்தில் அவங்களும் கேட்டாலும் அவங்களுக்கும் ஒரு மரியாதை கொடுக்கும். பீப்புள் எக்ஸ்பெக்ட் தட். நோ, இன்னைக்கு காசு பணத்தை விட அவங்க எதிர்பார்க்கறது ஒரு மரியாதை செலுத்தணும். இப்போ நீ யார் வந்தாலும் நான் உட்கார வைப்பேன். சின்ன பையன் குட்டி வந்தாலும் சரி, தாத்தா வந்தாலும் சரி உட்கார வைப்பேன். உட்கார மாட்டேன், யோசிப்பாங்க. பிஷப் இடையில என்ன கேம்பியன் ஸ்கூல் டயஸ் எடுத்தோன்னே என்ன அனுப்பிச்சாரு. ஆங்கிலோன் பாய்ஸ் தான் இருப்பானுங்க. உட்காரான்னு வி ஒன்ட் சிட் ஒரு வார்டன் யூ சிட் ஆர் கெட் அவுட் ஆஃப் மை ரூம் அப்படின்னுவேன். அவர் உட்கார்ந்தாங்கனாக்கா தே ஹேவ் லாட் ஆஃப் ஸ்டோரிஸ், ஃபேமிலி ஸ்டோரிஸ், சேட் ஸ்டோரிஸ் சொல்லுவாங்க. அதனால் நம்ம when we make them feel comfortable and that they are respected, then they pour out. அது அந்த இது நான் பங்குகளில் இருந்து அந்த அடிப்படையாக ஒரு மனித நேயத்தோடு எல்லாரையும் நம்ம கடவுளுடைய பிள்ளைகளை பார்க்கணும். இந்த பிரிவினை மனப்பான்மையெல்லாம் பார்க்கணும். யார் இருந்தாலும் உட்கார வைக்கணும். அது ஒரு இது. இளைஞர் மட்டில் ஒரு ஈடுபாடு இருந்தது. நம்ம பங்கு பெற ஆரம்பித்தது அப்போவே. அப்புறம் கோயில் சென்டரில் மணப்பாறையில் விகாரி சென்டர் கட்டினது. அப்போ ஒரு பங்கில் அங்கேருந்து சப்ஸ்டேஷனில் கோயில் கட்டினது. சின்ன சின்ன சாப்பிள்ஸ் கட்டினது. பாஸ்டல் சென்டர் கட்டினது. ஃபர்ஸ்ட் டைரக்டர் பாஸ் சென்டர். ஆமாம். இந்த மக்கள் இந்த நவநாட்கள் வழியாக நற்கருணை ஆராதனை இப்படி கடவுளுடைய அனுபவத்தை கொடுக்கக்கூடிய இந்த முயற்சிகளோ அதெல்லாம் என்னால் முடிஞ்சதாக நான் செஞ்சுட்டு இருந்தேன். நான் எல்லாத்தையும் நல்லா பழகுவேன். ஆமாம். ஐ டோன்ட் டிஃப்ரென்ஷியேட் பீப்புள், ஜெண்டர். ஆமாம். ரொம்ப சந்தோஷம் கண்டவர். மிக அழகாக உங்களுடைய அனுபவம். இமேஜ் ஆஃப் காட் எல்லாரும் அவ்வளோதான். கண்டிப்பாக. நீங்கள் வெளிநாடு பயணம் செய்து படித்த படிப்புகள்? வெளிநாடு நான் ஐ வாஸ் ஒர்க்கிங் ஆஸ் யூத் டைரக்டர்னு நினைக்கிறேன். ஆமாம். ரீஜனல் லெவலில் ஐ வாஸ் OISMக்கு appointed by the Tamil Nadu Business Council, the first youth director, regional director. அது முடிஞ்சு 4 வருஷம் இருந்தேன். ஐ திங்க் தென் ஐ பிகேம் பாஸ்டர் அண்ட் டைரக்டர் 87ல். ஐ வாஸ் 43 years old. நான் தாமசோட நான் பிலிப்பைன்ஸ் ஒரு 6 மாதம் கோர்ஸுக்கு போயிட்டு வரேன் பிஷப். ரொம்ப ஸ்டாக்னட்டாக ஐ ஃபீல். நான் அப்போ 6 மாதம் இப்போ இருக்கான்னு தெரியல. பிலிப்பைன்ஸில் ஒரு கோர்ஸ் உண்டு. என்னுடைய கிளாஸ்மேட்டு மரீஜுக்கு போயிட்டு வந்தார், தஞ்சாவூர். உன் ஃப்ரெண்டு இருதயம் வாசன் அமெரிக்கா. உன் ஃப்ரெண்டு அமெரிக்காவுக்கு நீ அங்கே போயே இருந்தார். இல்லை நான் இதுக்கு சும்மா 6 மாதத்துக்கு. இல்லை யூ அரேஞ்ச் டு கோ டு ஸ்டேட்ஸ் அப்படின்னாரு. பெர்மிஷன் கொடுப்பேன். இப்போ எல்லா பிஸ்னஸ் பெர்மிஷன் கொடுப்பாரு. இப்போ நான் இப்போ பிஷப் வைக்கிறேன். இப்போ யாரும் பண்ணால் மொதல் செலவு பண்ணிட்டு அப்போ அதெல்லாம் ஒன்றும் கண்டுக்கல. ஸோ ஐ மேனேஜ் டு கோ. அப்போது இங்கிருந்து அந்தப்போ நீ வந்திருக்கிறேன். ஆக்சுவலி தே சென்ட் மீ எ லெட்டர். ஒன்ஸ் வாலண்டியர் சென்ட் மீ எ லெட்டர் டு கெட் க்ரீன் கார்டு. நான் சொன்னேன் இந்த லெட்டர் எனக்கு தேவையில்லை, ஜஸ்ட் வாண்ட் டு பி தேர், ஐ டோன்ட் வாண்ட் க்ரீன் கார்டு அப்படின்னு சொல்லி திரும்ப லெட்டர் வாங்கி போய் சும்மா படிமேன்னாரு. ஸோ ஐ ஜாயின்ட் ஃபோர்டம் யூனிவர்சிட்டி. ஆமாம். ஐ கம்பைன்டு ஸ்பிரிச்சுவல் டைரக்ஷன் அண்ட் பாஸ்டல் கவுன்சிலிங். மாஸ்டர்ஸ் முடித்தேன். ஐ டென்ட் கோ ஃபார் PhD என்றால்.
அப்போது சொல்லுவேன் $900 அப்போது எங்களுக்கு கொடுத்ததே $450 தான். 13 கோர்சஸுக்கு என்னால் கொடுக்க முடியாது. 2வது டிபார்ட்மெண்ட்டில் போய் ஒரு ஜெஸ்யூட்டு வின்சென்ட் எனக்கு கிடைக்க 450. இது ஒரு கோர்ஸுக்கு $900. நீங்கள் கன்செஷன் கொடுக்கணும். நான் ஏதாவது கட்லரி அங்கே போய் துடைக்க கல் வைக்கலாம், லைப்ரரியில் போய் டஸ்ட் பண்ணுறேன், அதெல்லாம் எடுத்துட்டாங்க ரெவரன். அது எனக்கு வழி இல்லைன்னு நான் படிக்க முடியாது அப்படின்னாரு. அப்போ எங்கள் கம்யூனிட்டிக்கு ஒரு லெட்டர் கொடுங்க, ஜெஸ்யூட் கம்யூனிட்டிக்கு. என்ன வரைஞ்சி தரல ஒரு 2-3 பக்கத்துக்கு. எல்லாருமே ஜெஸ்யூட்ஸ் தான், அண்டர் ஃபார்மேஷன் ஸ்டடீஸு ஃபார்மேஷன் எல்லாம். இப்போ ஐ எம் ப்ரவுட் டு ஸ்டடி அண்டர் ஜெஸ்யூட்ஸ் இன் ஃபோர்டம் போட்டு கரைச்சி மூழ்கி அவர் வந்து ஐ செட் ஐ டோன்ட் வாண்ட் ஃப்ரீ எஜுகேஷன், ஐ வாண்ட் டு பே 50% போட்டு விட்டேன். ஸோ தே கேவ் மீ 50% ஸ்காலர்ஷிப். அதனால் $450 தான் கட்டினேன் பெர் கோர்ஸ், 13 கோர்சஸ். தென் ஐ டிட் ஆல்சோ ஃபேமிலி கவுன்சிலில் ஒரு சர்டிஃபிகேட் 1 இயர். அதில் குறைக்க மாட்டேன். அது வந்து ஐரிஷ் பிரதர்ஸ் நடத்துறது, ஐயோனா காலேஜ் நியூயார்க்கில் இருக்குது, நியூரோஷனில் இருக்குது. அப்போது அவர் சொன்னார் குறைக்க மாட்டேன், ஆனால் யூ கேன் ட்ரான்ஸ்ஃபர் 2 கோர்சஸ் ஃப்ரம் ஃபோர்டம் அப்படின்னு. 7 கோர்ஸ் 2 இங்கேருந்து எடுத்துக்கிட்டேன், 5 மற்ற காசு $700 அது ஒவ்வொன்றுக்கு. ஓகே ஓகே. ஸோ அது நான் அதான் படித்தது, விச் ஐ நெவர் இமேஜின்டு. அப்புறம் நான் வந்து ட்ரையலில் சம்மரில் 2 கோர்ஸ் எடுத்தேன். முடியுமா, என்னால் தாக்க முடியும், என்னுடைய இங்கிலீஷு, என்னுடைய பேக்ரவுண்டு, கல்ச்சுரல் பேக்ரவுண்டு, ஸ்லாண்ட். பார்த்தோன்னா ஒரு நாள் பீட்டர் எல்லிஸ், வாஸ் எக்ஸ் கேப்புச்சின், எல்டர்லி மேன், கிளாஸுக்கு கூப்பிட்டாரு. யுவர் டன் எ வெரி குட் பேப்பர், ஐ கிவன் A+. அந்த என்கரேஜிங் வேர்டு அண்ட் அப்ரிசியேஷன் மேட் மீ கண்டினியூ தொடர்ந்து படிக்கிறதுக்கு. இல்லாட்டி என்ன நீ பேப்பர் எழுதுக ஒன்றும் இல்லைன்னா விட்டுருந்துருப்பேன். ஸோ ஐ ரியலைஸ் ஹவு a simple word of encouragement and appreciation and thanks will boost a person. அதுலேருந்து நான் கற்றுக்கிட்ட ஒன்று. ஆயர் அவர்களே, மிகச்சிறப்பாக உங்களுடைய அனுபவங்களை பயந்துக்கிட்டே பங்கு தந்தையாக உதவி பங்கு இருந்த போதெல்லாம் எப்படியெல்லாம் சிறப்பாக பணி செஞ்சீங்க, எவ்வளோ கஷ்டங்களை பட்டீங்க, எப்படி மேற்படிப்புக்கு அந்த நேரத்தில் சூழ்நிலையிலும் கஷ்டங்களை அனுபவிச்சிங்க, அதுலேருந்து எப்படி மீண்டும் வந்து மிகச்சிறப்பாக பணியாற்றினீங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பயந்துட்டீங்க. அடுத்ததாக உங்களுக்கு ஆயராக பணி உயர்த்தப்படுகிறீங்க அப்படிங்கிற செய்தி கேட்ட உடனே உங்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற சொல்லுங்களேன். நான் வந்து மணப்பாறையில் பங்குசாமியாக இருக்கும் பொழுது அங்கேருந்து ரெக்டராக போட்டாங்க கருமாத்தூர் காலேஜுக்கு. அங்கே 2 ஆண்டு முடிகிற தருணத்தில் 3 ஆண்டுகள் டேர்மு, 2 ஆண்டில் வந்து இது மாதிரி பிஷப் அது வந்து ஃபோனில் பேசிட்டு நான் ரொம்ப தயக்கத்தோடு தான், ஏன்னா நான் பெரிய அறிவாளியும் கிடையாது, பெரிய பேச்சு திறமை உள்ள ஆளும் கிடையாது, நார்மல். அதனால் தகச்சிட்டு இப்படியே சொல்லிட்டு இருந்தேன். அடுத்தடுத்து நிமிஷம் பேசிகிட்டே இருந்து சொல்லிட்டு இருந்ததுனால அப்புறம் ஜோம் பண்ணி செட் ஓகே சொன்னோன்னா அப்புறம் அப்போ பேராயர் ஆரோக்கியசாமி தான் முதல்ல இருந்தார், அவர் தான் பிரசிடெண்ட் எங்கள் போர்டுக்கு. அது மாதிரி ஒத்துக்கிட்டேன், ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஆனால் சொல்ல மாட்டாங்கல்ல. சொன்னோன்னு அவரோட ஃபர்ஸ்ட் பிளெஸிங், ஸோ யூ ஹவ் அக்செப்டட் டு கேரி த கிராஸ். தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் பிளெஸிங் ஹி கேவ் மீ. ஆமாம், ஓகே யூ அக்செப்டட், கோ ஹெட் முடிச்சாரு. அப்புறம் ஃபாதர்ஸ் இங்கே க்யூரியா வந்தாங்க, இங்கே வந்து டேட்டு குறிக்கிறதுக்காக. அவங்க அனௌன்ஸ்மெண்ட் மேட் இன் நவம்பர் 9th லேட்டரன் சர்ச் ஃபீஸ்ட்டு. அப்போது அவங்களே வந்து 8ஆம் தேதி வச்சுக்கலாமான்னாங்க. நான் சொன்னேன் 8ஆம் தேதி என்னுடைய ஆர்டினேஷன் டே ப்ரீஸ்ட்ஹுட், அதனால் ஐ வில் நோ ப்ராப்ளம், ஐ வில் பி ஹாப்பி டு ஹேவ் இட். ஸோ அவங்களே ஃபிக்ஸ் பண்ண டேட்டு நான் ஒருத்தர் ஹார்ட்லி அ மந்த், பட் பியூட்டிஃபுல்லி தே அரேஞ்சு. அந்த டீம் பயங்கரமான டீம் ஒர்க்கு, ரொம்ப சிறப்பாக செஞ்சாங்க எல்லாமே. வெரி ஷார்ட் டியூரேஷன் பார்த்தீங்களா, சரி நல்லா செஞ்சு முடித்தாங்க. ஏற்கனவே 15,000 பீப்புள் ஹேட் கம். ஆமாம், ஜெர்மானிஸ் தான் மீல்ஸ் அரேஞ்ச் பண்ணாங்க, ஒரு 10-12 இது எல்லாம் ஆஃப் அன் ஹவரில் எல்லாம் முடிஞ்சிச்சு. அவ்வளோ பேருக்கு சாப்பாடு, நிறைய பூத்து போட்டு வந்து எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. நோ வேர்ட்ஸ் டு எக்ஸ்பிளைன். சரி சரி. ஆமாம், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க.
எனக்கு என்ன பிடிக்கலன்னா வந்தோடனே நான் வந்து மேலே ஒரு பல்லக்கு மாதிரி வச்சு ஜோடிச்சு இதில் உட்காரதுக்கே நான் யோசிக்கிறேன் இல்லையா, யார் சொன்னா நான் ஏற மாட்டேன் வேணாம் அப்படின்னேன். இப்போ என்னோனும் யோட்டு ஒபே அப்படின்ட்டாங்க. சரி மேலே ஏறி இந்த பல்லாக்கில் போட்டு சுற்றி கொண்டு வந்தாங்க ஒவ்வொரு இடத்துலையும். ஃபஸ்ட்டு அந்தந்த பங்கில் வரும்பொழுது கைத்தாரில் இந்த பங்கு அப்போ சார்ல்ஸ் இருந்தார், அப்புறம் துரைன்னு இருந்தார் கத்தீட்ரலில், அவங்க அங்கே நிறுத்தி இது பண்ணாங்க. அப்புறம் சிஎஸ்ஐ பிஷப்பை நிறுத்தி இது பண்ணாங்க. ஆமாம், இப்படி ஒரு இடத்துல எங்கே பங்கு இருக்குதோ இன்ஸ்டியூட்டாக இது பண்ணி முடித்தாங்க. தட் வாஸ் 7th 8th எனக்கு ஆர்டினேஷன் ஈவினிங் நடந்தது. ஆரிசாமாண்டர் சொன்னால் நீ யாரும் நீ ரோமுக்கு போயும் பட்டம் வாங்கிக்கலாம், அல்லது கார்டினல் லூர் சபையை கூப்பிடலாம், அது நுன்ஷியோவை கூப்பிடலாம், அல்லது எந்த விஷயம் கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னா நான் சொன்னேன் நீங்கள் தான் பிரசிடென்ட்டு நீங்களே கொடுங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஆர் யூ ஷுவர்னாரு, ஆமாண்டாரு அப்படின்னு. நான் ஒரு இதுதான் சொல்லியிருந்திருக்கலாம், அவர் பிரசிடென்ட்டு ஆர்ச்சி பிஷப்னால நான் அவரை சொல்லிட்டேன். ஆமாம், இப்போ விஜயராஜ் ஆண்டவரும் தாமஸ் அப்போ பெர்னாண்டோ வாஸ் டிச்சி பிஷப், அவங்க ரெண்டுமே கோ கான்சன்ட்ரேட்டர் சார். நான் இவருக்கு சுகமில்லண்டு பட்டம் கொடுத்துட்டு போயிட்டார். இப்போ நான் கண்டினியூ டு த மேஸ் ஓகே கான்சன்ட்ரேட் டே அன்னைக்கு. ஆமாம், அன்னைக்கு நைட்டு எனக்கு வயிற்று வலி வந்துருச்சு. தூங்க முடியல. அப்புறம் ஹெப்சிபான் ஒரு டாக்டர் ஜோமிக்ஸ் தான் கொண்டாந்தார். நைட்டு கொண்டாந்து மாற்ற ஊசி போட்டு போனா. ஐ வாஸ் ஏபிள் டு ஸ்லீப். அண்ட் ஃபாலோயிங் டே ஃபர்ஸ்ட் மாஸ் வித் ஆல் த ப்ரைஸ். ஆமாம், என்னுடைய மோட்டோ என்ன எடுத்தேன்னாக்க குருத்துவத்துக்கு எடுத்த மாதிரியே இன் யுவர் நேம் ஐ கம் டு டூ டு சர்வ் அண்ட் டு சஃபர்னு போட்டேன். அது உன் நாமத்தில் பணிபுரிய பலியாக, அது சுருக்கி பணிபுரிய பலியான்னு போட்டேன். எல்லாம் பேக்ரவுண்ட்னாக்க ஐ நோ மை கெப்பாசிட்டி, என்னுடைய திராணி என்னன்னு எனக்கு தெரியும். அதனால் எல்லாம் அவரால் தான் முடியும். அவர் என்னை பொறுக்கி எடுத்துருக்கிறாரு இந்த பையில. அதனால் உங்கள் பேரில் எப்படி அந்த சின்ன பைய கோலியாத்து சும்மா சாதனம் கள்ளத்தில் போன பையில கூப்பிட்டு இது பண்ணல. ஸோ இட் இஸ் நாட் அவனில் ஆண்டோடைய வலிமை அருள் ஆற்றல். அதனால் அது மாதிரி நான் வந்து உங்களோட நாமத்தில் நான் கூப்பிட்டுருக்கேன். அப்போ வர்ற ஆண்டவரே நீங்கள் பார்த்துக்கங்க. ஸோ ஐ ஆல்வேஸ் லைக் தட் பிக்சர். ஆமாம், ஜீசஸ் கேரிங். ஓகே ஓகே. இப்படி ஒரு தாய் வந்து பிள்ளை நடக்க முடியலன்னா அழுவா நன்றின்னு சொல்ல மாட்டாங்க. தூக்கி போயிட்டு முள்ளு கொஞ்சம் தூக்கி போடுறாங்க இல்லையா, நடக்க விட்றாங்க. அது மாதிரி கடவுள் நல்லா அனுபவித்தேன். இந்த 18 ஆண்டுகளில் வந்து கடவுள் எப்படியெல்லாம் என்னை தூக்கி சுமந்தார். ஆமாம், பல விதமான பிரச்சனைகளில். ஸோ ஐ பியூர்லி டிபெண்ட் ஆன் காட். எனிதிங் கம்ஸ் ஐ கோ டு த யூகரிஸ்ட் அண்ட் ப்ரே. திஸ் இஸ் யுவர் ப்ராப்ளம், யூ பிராட் மீ, யூ சால்வ் இட் அப்படின்னு தான் நான் இருந்தேன். அது மாதிரி கடவுள் என்னை வழிநடத்தினார். குருக்களுடைய ஒத்துழைப்பு அந்தந்த பங்குகளில் எல்லாருமே பண்ணி வருது. கென்ஸ்ட் ஒபீடியன்ஸ் போக மாட்டேன்றது 1 or 2 கேசஸ் தான். மற்றபடி மோஸ்ட் ஆஃப் த ப்ரீஸ் ஸோ தே ஆர் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் அபவுட் திங்ஸ், பட் தே ஆர் டு மினிஸ்ட்ரி as such they were very committed, dedicated. ஆமாம், எல்லா காரியங்களும் இருந்தாங்க. இப்போது அந்த கடவுளுடைய வழக்கரம் என்னை தாங்கி வந்ததுனால என்னை வந்து ஒரு கருவியாக பயன்படுத்தி சில காரியங்களை செய்கிறதுக்கு பயன்படுத்தினார். எந்த ஒரு காரியமும் ஒரு ஆயருக்கு குருக்களுடைய ஒத்துழைப்புலாம் ஒன்றும் செய்ய முடியாது. குருக்கள் என்ன திட்டமிட்டாலும் பிஷப் ஒத்துழைக்கனா ஒன்றும் செய்ய முடியாது. தட் இஸ் மை அனுபவம். ஆனால் 2 கை சந்தத்தை சொல்கிற மாதிரி அந்த வகையில் அஃப்கோர்ஸ் எதிர்ப்புகள் இருக்கும். சிலர் ஒத்துழைக்காமல் போவாங்க, சிலர் ஒத்துழைப்பாங்க, விமர்சனங்கள் வரும். அதெல்லாம் பார்த்துட்டு தான் ஒன்றுமே செய்ய முடியாது. கண்டிப்பாக ராயப்பர் சொல்கிற மாதிரி தீமை செய்து துன்புறதை விட நன்மை செய்து துன்புறது மேலானது. வாட் வி கேன். பெரிய மேதாவியும் கிடையாது. ஆமாம், மிக சிறப்பாக சொன்னீங்க. நல்ல அனுபவம். ஸோ கடவுளுடைய கரங்களில் இருக்கிறோம் அப்படின்னு நன்மையா அல்லது கஷ்டமா இதெல்லாம் நிறையா அனுபவித்து வந்தோம் அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற உங்கள் ஆயர் பணி வாழ்க்கையில் கஷ்டமாக உணர்ந்த அல்லது உங்களுடைய மனதையே கலங்கடித்த ஒரு விஷயம்னா எதை சொல்லுவீங்க? எது உங்களை அதிகமாக பாதிச்சிருக்குது? ஆக்சுவலாக நான் வரும்பொழுது டயஸை பற்றி எனக்கு தெரியாது, ஃபால்ஸ் பற்றி தெரியாது. ஒரு பிரச்சனை இருந்திருக்கு, அது கூட எனக்கு தெரியாது, யாருமே சொல்லவும் இல்லை. ஒரு பங்களுடைய பிரச்சனை இருந்திருக்குது பழைய பிஷப் இருக்கும் பொழுது.
அது கூட சொல்லுவாங்க, ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஒய் ரிசைன்னு கூட சொல்லுவாங்க. அப்போ அது வந்து நான் சந்திக்க ஒன்று இருந்துச்சு. அது வந்து ஒரு சுமூகமாக அதை தீர்த்து மதஜனோட பேசி அதை முடித்தது. ஆமாம். அதில் வந்து அந்த கன்சல்டேட்டிவ் பாடியில் என்னோட ஒத்துழைச்சாங்க. எந்த ஒரு முடிவுகளையும் கன்சல்டேட்டிவ் பாடி வந்து நல்ல ஒரு ஒத்துழைப்பு இருந்தது. ஆமாம். இங்கே ஆஸ் எ பிஷப் அப்போ தான் அந்த இதெல்லாம் வந்தது, அன்பியங்கள்லாம் வந்தது. 2002 எங்களுக்கு சொன்னாங்க கல்கட்டா சிபிஎஸ்சி மீட்டிங்கில். ஸோ அதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்து அன்பியங்களை ஏற்படுத்தினது ஒன்று. அப்புறம் பல வகையான நிதிகள் ஆரம்பித்தது. அப்புறம் காலப்போக்கில் தான் நான் ஒன்றும் கனவோட ஒன்று வரல. எல்லாம் சேர்ந்து அது பண்ணணும் இது பண்ணணும் ஆகும்னு அதெல்லாம் ஒன்று சும்மா தாபுல ராசான்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒயிட் பிளாங்க் பிளெயின் பிளாங்க் ஷீட் ஆஃப் பிளாங்க் ஆஃப் ஷீட் மாதிரி. ஸோ அப்பப்போ தேவைகளை பார்த்தேன். ஆமாம். இங்கே வந்து கல்லூரிகள் தேவை இருந்துச்சு, பிஎட் காலேஜ், அப்புறம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் 2 காலேஜ், ஒரு கத்தீட்ரல் தேவைப்பட்டுச்சு. அப்புறம் வருமானத்துக்கான திருமண மண்டபங்கள் 2 பட்டது. இந்த மாதிரி இது எல்லாத்தையும் விட இந்த சிபிஎஸ்சி ஸ்கூல் இது மாதிரி சின்ன சின்ன காரியங்கள்னு பார்ப்பேன். எனக்கு முக்கியமானது என்னன்னாக்க ப்ரேயர் டவர்னு சொல்லி 2 காரியங்கள். அந்த அடரேஷன் வெள்ளூர்லேருந்து கிளாரிஸ் சிஸ்டர்ஸ் ஆஃப் பெர்பச்சுவல் அடரேஷன் ஆராதனை மட்டம் அது கொண்டு வந்து அது வந்து அது வந்த ஒரு பாடு எனக்கு தான் தெரியும், ஃபாதர்ஸ் தெரியுதானுமோ. ஐ குட் சி வேஸ்ட் டிஃப்ரென்ஸ் the whole diocese change of things and all that. அது மாதிரி மத்தள மறையில் வந்து லே பீப்புள் வேதி இதே சாமியில் கேட்டகிஸ்ட் பிஷப் விருதுராஜா ஆசீர்வதிச்சிருக்காங்க அந்த இதை ஆரம்பிக்கிறதுக்கு கேஸ்மெட்டிக். இது நான் 5 வருஷம் பார்த்தேன். அவங்ககிட்ட ஃபாதர்ஸ்டே சொன்னேன், நம்மகிட்ட இருக்கக்கூடிய குறைகள் அவங்ககிட்ட கிடையாது. ஒரு ஜாதிய பார்வையோ அல்லது பண ஆசையோ அல்லது அதிகார முகமோ அவங்கள்ட்ட கிடையாது. இதே மீட்டிங்கில் நான் சொன்னேன். அதனால் ரொம்ப நல்லா செய்கிறாங்க. அதை வந்து ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம். நோ ப்ரீஸ்ட் இஸ் எ மெம்பர் ஆஃப் தட் ரிஜிஸ்டர் சொசைட்டி. பியூர்லி லே பீப்புள், பியூர்லி லே பீப்புள். இன்றைக்கி நல்லா போயிட்டுருக்கு மத்தள மறையில். அது ஒரு ஜப கோட்டை மாதிரி. அவங்க வெளிநாடுகளுக்கும் போகிறாங்க, பல மறைமாட்டங்களும் தியானம் பண்ண வராங்க. த்ரூ அவுட் தி இயர் தெர் இஸ் ப்ரோக்ராம். ஆமாம். இவங்க ட்ரைனிங்கும் போகிறாங்க வெளியில். எல்லாம் வாலண்டியர் பேசிஸ் தான். அவங்களுக்கு கொடுக்கறது 10 ரூபா 15 ரூபா தான் கொடுப்பாங்க. வருஷத்தில் ஏதாவது துணிமணி கொடுப்பாங்க. பிள்ளைகள் முன்னோட பெரிய காசு கிடையாது. ஃபுல் டைமராகவே 18 பேர் இருக்காங்க, பார்ட் டைமாக சில பேர் இருக்காங்க, ஒன்றும் இல்லாமல் ரிட்டர் ஆனவங்களும் இருக்கிறாங்க. ரொம்ப அருமையாக. அப்போ அது ஒரு எனக்கு இந்த 2 பெரிய ஒரு மன நிறைவு கொடுக்கக்கூடிய, மற்ற காலேஜோ அது இது கத்தீட்ரலை விட இது 2 எனக்கு இதன் மூலமாக மறைமாவட்டம் ஆஸ்வதிக்கப்படுது. அது எல்லாரும் உணர்றாங்களோ உணரலையோ, ஐ குட் ஃபீல் தட். ரொம்ப சந்தோஷம். அண்டை மறை மாவட்டத்துடைய வளர்ச்சியிலும் சரி, இறை மக்களுடைய வளர்ச்சியும் சரி, அது குருக்கள் அருட்சகோதரிகள் துறவரத்தாருடைய வளர்ச்சியிலும் சரி மிகச்சிறப்பான ஒரு பங்கை நீங்கள் கண்டு அதை சிறப்பாக வளர்த்தெடுத்துருக்கிறீங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைய காலகட்டத்தில் இறை அழைத்தல் அப்படிங்கிறது வந்து வெகுவாக குறைந்திருக்கிற சூழ்நிலையில் எப்படி உங்கள் தந்தையாக மெய்ப்பராக இருந்து எப்படி இறை அழைத்தல் ஊக்குவிக்கலாம்? எப்படிப்பட்ட மனநிலை பெற்றோர்களும் சரி அல்லது துறவரத்திலேயோ குருத்துவத்தில் இருக்கிற நாமளும் சரி எப்படி இன்னும் சிறப்பான வாழ்க்கையின் மூலம் அவங்கள இன்னும் தன்மையப்படுத்தி இறை அழைத்தலுக்கு ஊக்குவிக்கலாம் அப்படிங்கிற நல்ல ஆலோசனைகளை சொல்லுங்களேன். அழைப்பு வந்து கடவுள்லேருந்து வர்றதா பேசிக்கலாக. ஃபேமிலி இஸ் த பேசிக் யூனிட் ஃபார் சீட் ஆஃப் ஒகேஷன். அதில் இந்த மாற்று கருத்து கிடையாது. இப்போ நான் சொன்ன எங்கள் வீட்டில் 8 பேர், உங்கள் வீட்டில் எத்தனை பேருன்னு தெரியல, ஒரு 3-4 பேராக இருந்திருப்பாங்க. எங்கள் வீட்டில் 4 பேர் இருக்காங்க. இப்போ கேட்டிங்கன்னா எல்லாம் உங்கள் எல்லாம் கேட்டிங்கன்னா ஒரு பையன் 2 பையன் ஒரு 2 பேராக வச்சுருப்பாங்க. ஸோ தட் இஸ் பேசிக்கலி இட்ஸ் லேக்கிங். அது குழந்தைகளுக்கு தான் கொடுக்கணும். ஒரு குழந்தை நிச்சயமாக கொடுக்கவே மாட்டாங்க. ஆமாம். நாங்கள் எல்லாம் சம்பாதிக்கிறோம், அவனுக்காக அவளுக்காக தானே எல்லாம் வாங்கி கொடுங்க. அது பிடிவாதமான பையனா பிள்ளையாக ஆயிடுவா. ஆமாம். இந்தியாவை நினச்சே பார்க்க முடியல. இன்னும் 20 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும் இந்தியாவில் நினச்சே பார்க்க முடியல. அவ்வளோ பிடிவாதமும் தன்னலமும் அந்த பகிரும் மனத்துக்கே ஆளே இல்லை வீட்டில். அதனால அது ஒரு பேசிக்கலி அது ஒன்று. முதல்ல கடவுளுடைய அருள், 2வது பிறப்பு சதவீதம் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்குது. அப்படியே இருந்தாலும் இன்றைக்கு வந்து இந்த
சும்மா கழிச்சிற டிவி, வாங்குற டிவி, சொந்தக்காரங்க கொடுக்குற டிவி, அதனால ஒரே வீட்டில் 4-5 டிவி இருக்குது. எல்லாம் வாங்கி வச்சுக்கணும். எல்லாம் வாங்கி வச்சுக்கணும். பொசசிவ்னஸ் இருக்குது. பிள்ளைங்க பார்க்குறாங்களே எப்படி இருக்காங்க அப்படின்ட்டு. இப்போ விதமான ட்ரெஸ்ஸு, யூனிட்டு, பொட்டுலேருந்து சப்பல் வரைக்கும் ஒரே கலரு, எல்லாம் சின்ன பிள்ளைய பார்க்கும்போது அதுவும் அடம் பிடிக்குதுல்ல. இப்போ கேள்வியே கேட்குறதுல நீ போட்டிருக்கில்ல, ஆமாம் முடியாது, நீ சின்ன பிள்ளை, நான் சின்ன பிள்ளை, நான் பொம்பளை பிள்ளை தான். அது மாதிரி ஒரு ரோல் மாடல் எவ்வளோ இருக்குது இல்லை நான் சொல்லவில்லை. அந்த ஒரு ஆன்மீகத்தில், இறை அனுபவத்தில் இட்டு செல்லக்கூடிய ஒரு காரியம் ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன். ஆமாம், கண்டிக்க முடியல இன்னைக்கு, கண்டிக்க முடியல. தூக்கு போட்டுவானோ, ஓடிடுவானோ, ஒன்று கண்ணு இருக்குது. அதனால் நானாக பார்க்கும்போது பேசும்போது இப்போல்லாம் என்ன, அவனோட சண்டை போடுறதுக்காக ஒரு பையன் ஒரு பிள்ளைய கொடுமா அப்படின்னுவேன். அவங்க சிரிச்சுக்குவாங்க. ஒரு வீட்டில் அப்படியே சொல்லி, ஒரு பெங்களூர் ஒரு வீட்டில் சொல்லி அந்த பொண்ணு கேட்டு இப்போ அவங்க சின்ன குட்டி கேட்டதுக்காக இப்போ ஒரு பிள்ளை பிறந்திருக்கு அவங்க வீட்டில். ஆமாம், ஒரு பையன். அது மாதிரி இல்லைன்னு குறை சொல்கிறதுக்கு பிள்ளைகள் குறைவு முக்கியமானது. அதுதான். இருந்தாலும் இந்த மெட்டீரியலிஸ்டிக் ஆட்டிடியூட், எல்லாம் சேர்க்கணும், பொருள் சேர்க்கணும், பணம் தேவைதான், ஆனால் பணமே வாழ்வாயிடக்கூடாது. சரிங்க, அண்ணா மிகச்சிறப்பாக பதில் சொல்லியிருந்தீங்க. உங்களுடைய பணி வாழ்க்கையில் குருவாகவோ ஆயராகவோ இருந்த நேரங்களில் உயரிய பணிக்காக மறைமாவட்ட அளவிலும் சரி அல்லது மாநில அளவிலும் சரி இந்திய அளவிலும் சரி அப்படி வகித்த பதவிகள், அதில் இருக்கிற சுவாரஸ்யமான நிகழ்வுகள் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்களேன். தமிழக ரீதியில் பிஷப் ஆனர்பான் எனக்கு ஃபஸ்ட்டு கமிஷன் பிரசிடென்ட் ஆஃப் த கமிஷன் எகுமெனிசம் அண்ட் டயலாக் கொடுத்தாங்க. 4 வருஷம் என்னமோ இருந்தேன். அப்புறம் ஒகேஷ் கமிஷனுக்கு போட்டாங்க தேர்தல்னால. இந்த ஒகேஷ் கமிஷனில் இருந்த வேற ஆனந்தராயர் லிட்டர்ஜிக்கு போயிட்டார். அதனால் அந்த இடத்த என்ன அதில் 6 வருஷம் இருந்தேன். அப்புறம் அது முடிஞ்சு வேற ஒரு கமிஷன் போகும்போது அந்த கமிஷனை எனக்கு கொடுத்தாங்க, லிட்டர்ஜி கமிஷன். தமிழக ரீதியில் அந்த 3 இருந்தது. அப்புறம் நேஷ்னல் லெவலில் ஓட்டிங்கில் என்னை எடுத்தாங்க. 92 ஓட்ஸ் நம்ம கிடைச்சது. லாட்டின் கான்ஃபரன்ஸ் எதுக்குனாங்க, லிட்டர்ஜி. ஆமாம், நான் எழுந்திரிச்சு ஆசி இருந்தால் நான் எழுந்திரிச்சேன். ரெமினன்ஸ், ஐ டோன்ட் திங்க் ஐ ஃபிட் இன் டு திஸ் ஃப்ரேம். நான் தனி படிப்பும் படிக்கலை, செமினரில் படித்தது தான். ஏன்னா நான் லிட்டரேச்சர் கமிஷன் செக்ரட்டரி டயஸில் இருக்கும்போது, டீச்சர் இருக்கும்போது கோயம்புத்தூர் பிஷப், அப்போ இருந்த கோயம்புத்தூர் பிஷப் மைக்கேல் ஆகஸ்ட் ரீஜனில் வர சொன்னார். நான் மிஸ் நான் ஒன்றும் ஸ்பெஷலைஸ் பண்ண நான் வரலன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் ஐ லாஸ்ட் டிசோபீடியன்ஸ் பிஷப். ஆமாம், அதெல்லாம் கோட் பண்ணேன். கோட் பண்ணிவிட்டு ஐ டோன்ட் அக்செப்ட். The whole assembly has respected you and voted for you. You accept, sit down. பேச்சு இல்லை. ஸோ ஜஸ்ட் பிரசிடென்ட்டு. இங்கே தமிழ்நாட்டில் அது மாதிரி பிரசிடென்ட் இருக்கும்போது அந்த தமிழ் டான்ஸில் இந்த புது மிஸ்ஸால் வந்தது. இதில் பார்த்தா என்னன்னாக்கா செக்ரட்டரிஸ் தான் தே ஆர் ஒர்க் லைக் எ புல், ஒர்க் ஹார்ட். நீங்களாம் எப்படி போகிறீங்க வரீங்க இல்லையா, அது மாதிரி நைட் அண்ட் டே தே ஒர்க். ரோலிங்டன் தூதில் இருந்த அப்போ செக்ரட்டரி அந்த புக்கு வெளியிடும்போது நைட் அண்ட் டே 24 hours வில் பி ஒர்க்கிங் ஸ்லாட்டர். அது மாதிரி அங்கேயும் சில வேட்டைகளில் சில காரியங்கள் டிரான்ஸ்லேஷன் ஒர்க்கு அதெல்லாம். அதெல்லாம் செக்ரட்டரிஸே ஒரு டீம், தேர் டீம்ஸு. ஸோ ஐ ஹேட் டு கோ பி த வேர் இட் வாஸ் நாக்பூர், பாம்பே, அது மாதிரி தக்கனுக்கு இருந்தாலும் போய் ஒரு 4 வருஷம் ஒரு பேக்ரவுண்டு தான். ஒரு பிஷப் இருக்குன்னு பிரசிடென்ட்டு தொப்பி வச்சுக்கிற மாதிரி ஒரு பிஷப் இருப்பார். ஒர்க் பண்ணுறதுலாம் அவங்க தான். நம்ம ஒரு ஆனர் இருக்குது. அப்பப்போ ஏதாவது சம் ஷேரிங், சம் கான்ட்ரிபியூஷன் நம்ம லெவலுக்கு. அவங்கெல்லாம் ஹை லெவலில் இருப்பாங்க, நம்ம லெவலுக்கு நம்ம கொடுக்குறது. ஸோ தீஸ் ஆர் த போர்ட்ஃபோலியோஸ் ஐ ஹேட் ஃபார் த ரீஜனல் அண்ட் நேஷ்னல் லெவல். ஓகே, சூப்பர். ரொம்ப சிறப்புங்க ஆண்டவரே, மிக அழகாக உங்களுடைய அனுபவங்களை எல்லாம் பகிர்ந்துக்கிட்டீங்க. ஏறக்குறைய 17.5 ஆண்டுகள் பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தில் ஆயராக பணி சிறப்பாக செய்திருக்கிறீங்க. இந்த மறை மாவட்டத்திலிருந்து குருக்களிடமிருந்து இறைமக்களிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொண்ட பாடம் என்ன? பாடம் அதிகமாக மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த மனித நேயம், ஒரு கனிவான
உரையாடல், மக்களை சந்தித்து பேசுறது, இதை மக்கள் அதிகமாக விரும்புகிறாங்க. நான் இந்த கல்வி உதவி குழுமோட செக்ரட்டரி வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்புறம் யோசித்து பார்த்தேன், இதுதான் ஒன்லி டைம் புவர் பீப்புள் கம் டு மீட் த பிஷப். அவங்க காசு வாங்கணும் வந்தால் அதை நம்ம பயன்படுத்திக்கணும், நேரம் போனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு நானே டைரெக்டாக எல்லாத்துட்டையும் 10% எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, அவங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. வந்தாங்க, காசை கொடுத்து செக்ரட்டரி கொடுத்தா போயிடுவாங்க. நமக்கு வேலை தான் இருக்கும், வேலை இல்லாமல் இல்லை. பட் அடிப்படையாக நீங்கள் சொன்னது போல் தொடக்கத்தில் ஆடுகளை அறியணும். ஸோ ஒன்லி டைம் டு நோ த பீப்புள் ஃபேமிலி வைஸ் when they come or individually, அந்த சமயம் ஒன்று. ரெண்டாவது, நான் பங்கு சனி போகும்போது, கிராமங்களுக்கு பூசிக்கலாம் போகும்போது, திருநாப்பூசி போகும்போதுலாம் ஆஃப்டர் மாஸ் ஐ ஸ்பெண்ட் மினிமம் 1.5 hours வித் த பீப்புள். அதனால் டிரைவர்ஸுக்கு தான் பொறுமை தான் தேவை. இன்றைக்கி அதை தான் ஃபாலோ பண்ண போகிற இடங்களில் தட் இஸ் ஒன்லி அக்கேஷன் வேர் வி கேன் மீட் பீப்புள். ஆஃப்டர் ஆல் நம்ம என்ன இருந்தாலும் நமக்கு உறவு தானே முக்கியம். அதான் கண்டிப்பாக. 1000 இருந்தும் வசதி இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்டுன்னும் போது அந்த ஒரு மன நிறைவு. எப்படி தந்தையாக இறைவன் மனிதனாக வந்தார் இல்லையா, உறவு ஏற்படுத்தான்னு வந்தார், பிரிந்த உறவு ஒட்டு வந்தார். அதனால் அதுக்கு நான் முதல் கொடுத்தேன். என்னுடைய பணியில் நான் முதல்ல கொடுத்தேன். மக்கள் அதை விரும்பினதை நான் பார்த்தேன். அது ஒரு காரியம். அப்புறம் மக்கள் பேசிக்கலி தே வாண்ட் டு கெட் பேக் தேர் ஹியூமனிட்டி. நான் பலவிதமான ஒரு சிக்கல்களில் நான் பாசிட்டிவ் சொல்லுவேன் அடிக்கடி. மீட்டிங்கில் கூட சின்ன சமையலாம் அனுப்பும் பொழுது வர்றவங்கள தாத்தாவோ சின்ன பையனோ சின்ன பொண்ணோ உட்கார வைப்பா, அவங்களுக்கு அதுதான் காசு கொடுக்குறத விட அவங்கள உட்கார வைக்கிறது, ஒரு மதிப்பு கொடுக்குறது தான் அவங்களுக்கு நீ விரும்புகிறாங்க. நீ பார்த்தீங்கன்னா என்னோட அனுபவத்தில் அவங்க சில கஷ்டங்களை சொல்கிறது ஒரு வாய்ப்பும் அது கிடைக்கும், அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ யூ கிவ் தட் ஹியூமன் ரெஸ்பெக்ட், ஒரு மனித நேயத்தோடு நடத்தணும் அப்படின்னு சொல்லுவேன். அது நான் மக்கள்கிட்ட நான் OICSல இருந்ததுனால இல்லைங்க, அந்த OICS மூவ்மெண்ட்டில் நிறைய கற்றுக்கிட்டேன், ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய கற்றுக்கிட்டேன். எல்லாமே தெரிஞ்சவங்க யாருமே கிடையாது. கற்றது கைமணல் கல்லாது உலகன்ற மாதிரி லாட் ஆஃப் திங்ஸ் டு பி ஹியூமன், டு பி ஹியூமேன், டு ஷேர் வித் தி பீப்புள். ஃபேமிலி, செமினரி, தென் இயக்கம். அதில் இந்த 3 எனக்கு ஒரு பெரிய உறுதியாக இருந்தது கற்றுக்கிட்டது. மற்றபடி சிறப்பாக அங்கங்கே போகும்பொழுது சாமியார பொங்க கடைசி பொங்கல் அதை நான் சொல்லுவேன். ஆமாம், எப்படி எனக்கு ஒரு ஃபாதர் கேட்டாரோ அது மாதிரி நம்மளும் எந்த ஊருக்கு எந்த டேஸுக்கு போனாலும் வெஸ்டர்ன் காட்டும் போது இந்த மாட்டு பாசெல்லாம் நான் ஏழை யாராவது போகிறீங்களாடா அப்படின்னா ஒருத்தர் கைக்கு தூப்பேன், 4 பேர் தூக்கணும், சரி ஒருத்தனாவது போகணும்டா வருவேன். ஸோ அந்த மாதிரி. ரொம்ப சந்தோஷம் ஆண்டவரே. மிக அருமையாக தன்னுடைய அனுபவங்களையும் நீங்கள் கற்றுக்கொண்ட பாடத்தையும் எங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள் எல்லாம் எங்களுக்கும் ஒரு படிக்கட்டுகளாக இருக்கணும், நாங்களும் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும், அல்லது இறைமக்கள் எல்லோரும் இறைவனுடைய அன்பை இன்னும் அதிகமாக சுவைக்கணும், அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் கண்டிப்பாக எங்களுக்கு இந்த நாளில் பாடமாக இருக்குங்கிறத நினச்சி சந்தோஷமாக இருக்கிறது. இப்போ ஓய்வு நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க. உங்களுடைய அன்றாட வாழ்க்கை நிகழ்வுகள் எப்படி போகுது? உங்களுடைய ஜெப வாழ்வு எப்படி இருக்குது? இந்த புளியம்பட்டிலாம் போகும்பொழுதெல்லாம் ஃபாதர் இங்கே 2000 பேராக இருப்பாங்க. அதாவது தமிழ் கடைசி செவ்வாய்க்கிழமை பிஷப் வித்ராஜ் காலேஜ் தான் போயிட்டுருக்காரு. அதில் போகும்போது சாதாரண மக்கள் கண்ணை விட்டு அழுது ஜெயிப்பாங்க. அதன் மூலமாக அவங்க இறைய அனுபவம் பெறாங்க. புதுமை கிடைக்கிறதிலோ கிடைக்கலையோ, புதுமை கிடைக்காவிட்டாலும் அவங்களுக்கு அந்த தாங்களோட சக்தி கிடைக்குது பார்த்தீங்களா, தட் இஸ் ஒன்லி காட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதெல்லாம் பார்க்கும் பொழுது நான் என்னையே கேள்வி கேட்பேன். பிரசங்கத்திலே சொல்லியிருக்கிறேன், எனக்கு அவ்வளோ ஆழமான விசுவாசம் இருக்குதா? உதாரணமாக இந்த மத்தளம்பார் இந்த குரூப் தண்ணி போர்வெல் போடுறதுக்காக ப்ரேயர் பண்ணதுக்கு வந்தாங்க. நான் முதல் கேள்வி ப்ரேயர் பண்ணதுக்கு முன்னாடி வாட்டர் டிமனை பார்த்தேன். சிரிச்சாரு. இதே சமயம் அதெல்லாம் பார்க்கல, ஆண்டோட வார்த்தை தான், ஜபம் தான், அதுக்கு தான் வந்துருக்குறோம் நாங்கள். அவங்க 30 அடியில் தண்ணி வந்துருச்சு. நான் வாட்டர் டிவைனர் அந்த கல்யாண மண்டபம் மாதாமலைக்கு போகிறதுக்கு கார் அனுப்பிச்சு லூத்ராஜ் ஒரு ஃபாதர் இறந்துட்டார். அவர் வாட்டர் டிவைன் பண்ண அவரை போட்டு 600 அடி போய் கொஞ்சம் தண்ணி வந்துச்சு. அவனுக்கு 30 அடியில் நிறையா தண்ணி வந்துச்சு. நான் சொன்னேன், இது பிரசத்தில் நான் சொல்லிக்கிறேன், மக்களுக்கு என்ன சொல்லுவாங்க, அது அவங்க நம்பிக்கையோ என் நம்பிக்கை அவ்வளோ பெரிய முதிர்ச்சியான நம்பிக்கை கிடையாது. ஸோ ஐ லேர்ன் இந்த மாதிரி லாட் ஆஃப் திங்ஸ். அவங்களோட இறை அனுபவம், அவருடைய ஆழமான நம்பிக்கை,
இப்போவும் நான் வந்து இப்போ குளித்தலை பிஷப் போட்டாங்க, கடவுளுக்கு நன்றி. ஏன்னா பேராயருக்கு வந்து 5 மணி நேரம் மதுரையிலேருந்து இங்கே வந்து போகிறது. அதனால என்ன போக சொல்லுவாங்க, உறுதி பூசல் எல்லாருக்கும் பல வேலை பல இதில் ஈடுபாடாக இருக்கும் உண்டு. மறைமாற்றம் இல்லாமல் இடையில அப்போஸ்தலர் பணிப்பாளர், அப்புறம் சில பிரச்சனை வரும்போது அவர் தலைவராக போவார். அதனால ஐ வாஸ் ஒப்ளைஜிங் ஹிம் அவுட் ஆஃப் டைம். ஒரு 35 பேரிஸ் நான் போயிருக்கேன். உறுதி பூசல், குருப்பட்டம், ஆலய அர்ச்சிப்பு, அந்த மாதிரி பல காரியங்களுக்காக அப்போலாம் ஓடிக்கிட்டே ஃபாதர்ஸ் கூட கேள்வி பண்ணுவாங்க, ஏன்னா பிஷப் ஆகிறது கூட இப்போ ப்ரோக்ராம் நிறையா இருக்குது அப்படின்வாங்க என்னை பார்த்து. அதனால் அதே ஓட்டத்திலே இருந்தது. இப்போது கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும் பொழுது ஐ நீட் டு ஸ்பெண்ட் டைம் வித் த லார்ட். தோ ஹி இஸ் தேர். ஆனால் இப்படி ஒரு கணவன் மனைவி பேசிக்கிறாங்களோ, பிள்ளைக்கு 10 பிள்ளை இருந்தாலும் அவங்க நேரம் திருடி பேசிக்கிறாங்க இல்லையா. ராத்திரியோ ஹோட்டலுக்கு போய் உங்களுக்கு முட்டாய் வாங்கிட்டு வரேன்னு போகிறாங்க இல்லையா. தே ஸ்பீக் அமங் தெம்ஸ் டு ஷேர் தட் லவ். அந்த வகையில் நான் ஐ நீட் டு ஸ்பெண்ட் மோர் டைம். அதை ரியலைஸ் பண்ணி இப்போ ஐ ட்ரை டு ஸ்பெண்ட். நவ் ஐ மே ஹேவ் மோர் டைம். இப்போ புளித்தரைக்கு போயாச்சு, சிவகிரிக்கும் போட்டாச்சு. ஸோ ஐ ஹேவ் மோர் டைம். ஐ ஹோப் ப்ரே தட் ஐ ஸ்பெண்ட் டைம். பேசினா சமைக்கணும் வேண்டிக்கங்க, அவ்வளோதான். ரொம்ப சந்தோஷங்க ஆண்டவர். மிக அழகாக தங்களுடைய அனுபவங்களை எல்லாம் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. கண்டிப்பாக இந்த அனுபவங்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் பாடமாக இருக்கும். நாங்கள் அதை ஏற்றுக்கிறோம். கண்டிப்பாக கடவுளுடைய அருள் ஆசிரோட, உங்களுடைய அருள் ஆசிரோட, வழிகாட்டுதலோடு நாங்கள் சிறப்பாக வாழ்வோம்ங்கிற அந்த நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. இப்பொழுது எங்களுக்கும் மாத தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களுக்கும் உங்களுடைய அருள் ஆசிரை கொடுங்க. நான் இப்போது பதவியில் இருந்தேன். இந்த மாத தொலைக்காட்சி சேவியர் ஃபாதர் டேவிட் ஆரோக்கியம் தான் ரிசர்ச் பண்ணி ஒரு பேப்பர் சப்மிட் பண்ணார். அதில் எல்லாருமே பூரண சம்மதம் தெரிவித்து ஆரம்பித்ததில் ரொம்ப எனக்கு மற்ற மகிழ்ச்சி. இன்றைக்கு நான் பார்க்கும்போது அவனுடைய வளர்ச்சி பயங்கரமான வளர்ச்சி. உள்ள டீமில் உள்ள அந்த குடும்ப உணர்வு, அதை அடிக்கடி அங்கேயும் நான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா குருக்கள்ன்ற முறையில் எங்ககிட்ட மக்களே உங்களுக்கு தெரியும், ஒவ்வொருத்தரும் ஒரு பக்கம், ஒருத்தர் தெற்கெழுப்பார், ஒருத்தர் வடக்கெழுப்பார், எல்லாத்தையும் இணைச்சி கொண்டு போகிறதுன்றது கஷ்டமான காரியம். இந்த பணியை முன்னிட்டு அந்த ஒன்றுபட்டு தங்களுடைய சுயநலம். இப்போ இந்த டீம்லேயே நான் பார்க்குறேன், ஒருத்தர் டைரக்ட் பண்ணுறாரு, அவங்க செய்கிறாங்க, கீழ்ப்படுகிறாங்க, வெறுத்து கொட்டுது, அதெல்லாம் பார்க்காம நம்ம ஆசை உசுன்னுட்டு கிடப்போம். அவங்களே அந்த மாதிரி அந்த டீம் ரொம்ப நல்ல அருமையான டீம் கொண்டு போகிறாங்க. இப்போ எல்லா இடங்கள்லையும் இந்த முக்கியமாக வயதானவர்கள், படுத்தப்பட்டவர்கள்லாம் இப்போலாம் கேட்பேன். அவங்கெல்லாம் பூசை ஜாமான், மற்றவங்கெல்லாம் இந்த இல்லத்து இறையாட்சி, அந்த உறவு மேம்பட, இந்த மாதிரி சில இதை குறிப்பிட்டு சொல்லுவாங்க. அதனால் ரொம்ப அருமையான ப்ரோக்ராமு. அது உலக ரீதியில் தமிழ் மக்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு. ப்ராட்டஸ்டன்ஸும் பார்க்குறாங்க. ஆமாம், எவ்வளோத்துக்கு குருக்கள் துறவிகள் பார்க்குறாங்கன்றது ஒரு கேள்வி தான். நான் வந்து இதில் போட்டுக்கிறேன், என்கிட்ட டிவி கிடையாது இப்போதைக்கு. அதனால் வாட்ஸ்அப் இந்த இதில் செல்லில் போட்டு வச்சுக்கிறேன், தேவைப்படுமா நான் பார்த்துக்குவேன். முந்தி மாதிரி எப்போதுமே போட்டு வச்சுக்கிற மாதிரி கிடையாது. ஆனால் வீடுகள்லாம் போகிறவர்கள்லாம் பார்க்குறேன். நல்ல அருமையான ஒரு இறை வார்த்தையை வந்து கலை தொடர்பு, கலை வழி இறைமொழின்ற மாதிரி பல கோணங்களில் நீங்கள் கொடுக்குறீங்க இந்த நிகழ்ச்சிகள்லாம். போர் அடிக்காமல். The beauty of it is without any advertisement. It doesn't go secular. அது ஒரு பெரிய ஒரு காரியம். நம்ம மற்ற டிவிலாம் ஈவன் ஜீவன்லாம் செக்குலராக போயிடுச்சு, 40-60% போயிடுச்சு. இது நம்மளது அப்படியே இருக்கிறது ரொம்ப பாராட்டக்கூடிய ஒன்று. மக்களும் கொடுக்குறாங்க. எங்கள் குடும்பத்திலே மாதம் கொடுக்கணும் இருக்கிறாங்க. அதனால் மக்கள் இதில் பயனை அனுபவிக்கிறாங்க. இன்னும் அது வளரணும். எல்லா வகையிலையும் இப்போ வந்து கைக்குள்ளார அடங்கி போச்சு காலம் கட்டத்தில் இருந்தாப்புல. நல்ல முன்கூட்டியே ஃபாதர் பிஷப்போட பேசி அது கொண்டு வந்தது ரொம்ப கடவுளுடைய பெரிய ஆசீர்வாதமாக நான் பார்க்குறேன். அதில் ஒத்துழைக்க ஒவ்வொருத்தரையுமே நான் மனதார பாடினேன். நேரில் 2 முறை வந்தப்போ எல்லாத்தையும் வச்சு பேசினேன். ரொம்ப ஒரு ஒத்துழைப்பு, விட்டு கொடுக்கும் தன்மை, ஒரு மனித நேயம், கிறிஸ்துவனுடைய மதிப்பீடுகள், மனப்பான்மையோடு நீங்கள் எல்லாம் செய்கிறீங்க. இல்லாட்டி யாராவது ஒருத்தர் நான் தான், நீ என்ன சொல்கிறது, எனக்கெல்லாம் தெரியும், நான் படிச்சுட்டு வந்திருக்கேன், நான் உனக்கு என்ன அனுபவம் இருக்குது அப்படி யாராவது ஒருத்தரோ ஒரு லேமன்னோ ஒரு சாமியோ சொல்லிட்டாங்கன்னா நம்மளை உடஞ்சி போயிடும். அதனால் இதில் பணிவு, தாழ்மை, அந்த ஒரு பண்புகள்லாம் இருக்குதுன்னும் போது அது கடவுளால் ஆசைக்கப்பட்ட ஒரு ஒன்றாக எப்படி நான் என்னுடைய அந்த லே பீப்புள் ரெஜிஸ்டர்ட் பாடி நான் பார்க்குறேனோ அதே மாதிரி இது இருக்குது. நல்லா வளரணும். நீங்கள் பலருக்கு நீங்கள் வந்து ஆண்டுடைய வார்த்தையை அறியவும் இறை அனுபவத்தை பெறுவதற்கு நீங்கள்லாம் கருவிகளாக இருக்கிறீங்க. மக்களே நீங்கள் அதுக்கு நல்ல ஆதரவு கொடுங்க, தொடர்ந்து கொடுங்க.
பயனடைகிற நீங்கள் பலன் கொடுக்கணும். அதனால் உங்களுக்கு நன்றி மக்களே, உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. தனிப்பட்ட முறையில் நான் பாயப்பேன் நான் ஒன்றும் சொல்ல முடியாது. தனிப்பட்ட முறையில் நன்றி சொல்கிறேன். அனுபவத்தில் இல்லை, நான் கேட்டு அறிய நம்ம போகிற இடங்கள்லாம் அதை நீங்கள் பற்றி ரொம்ப பெருமையாக பேசுகிறீங்க. நீங்களும் இந்த குழுவிற்காக ஜெபம் செய்ய அவங்கள ஜெபத்தில் தாங்குங்க. தொடர்ந்து இன்னும் சிறப்பாக அது போகணும். இன்னும் அடுத்த கட்டத்தை என்னன்னு எனக்கு தெரியும். நான் ஐம் நாட் டெக்னிக்கல் மைண்டட் மேன். அடுத்த கட்டத்தை என்ன போகணுமோ அதை அவங்க கடவுள் அவங்களுக்கு வேண்டிய அருளும் பொருளும் கொடுக்கணும். நீங்களும் அவங்களுக்காக வேண்டிங்க. எல்லாருக்கும் நன்றி. இந்த ஒரு என்னை உள்ள கஷ்டப்பட்டு தூரமாக எல்லாம் அரேஞ்ச் பண்ணி பார்த்ததுக்கு ஃபாதர் செல்வராஜ் உங்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி, வணக்கம், ஆசி. உங்களுடைய இந்த ஓய்வு நாட்களில் உங்களுடைய அன்றாட பணிகள் என்ன? ஸோ ஜெப வாழ்வில் எப்படி இருக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றி எங்களோட பயந்துக்குங்களேன். பண்டிகைகள் போது நான் சொன்ன மாதிரி சில மறைமாவட்டங்கள் பக்கத்துக்கு மறைமாவட்டம் போகிறது. நான் குருவானார பயிற்சி பெற்றது 1000 தொடர்ந்து அந்த ஜெபம் சொல்கின்ற பொழுது காலையில் எழுந்திரிச்சு நம்முடைய தியானம், காலை ஜெபம், அது நேரத்துக்கு தந்தாப்பில் அந்த பிரிவரி ஜெபம் பண்ணுறது, ரோசரி சொல்கிறது, பைபிள் வாசிக்கிறது, அதெல்லாம் தொடர்ந்து அப்படி எப்போ போல போயிட்டுருக்கு. இப்போ கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காந்து அக்கநாதர் முன்னாடி உட்காந்து அமைதியாக இருக்கிறதுக்கு பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆமாம், இப்போ இன்னும் அதிக வாய்ப்புகள் வரும்னு எதிர்பார்க்குறேன். கடவுள் என்ன பிளான் வச்சுக்கான்னு தெரியல. அப்புறம் முதல் கொரோனாவில் என்னுடைய அனுபவங்களை ஒரு புத்தகமாக ஆன்மீக பயிற்சி அந்த புக்குள்ள அங்கே இருக்கும். ஒரே ஒரு காப்பி தான் இருக்குது. அதை எழுதினேன். ஒரு 50-60 தலைப்பில் விவிலிய பின்னணியில் இலக்கியம், அப்புறம் சொந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ்லாம் போட்டு ஒரு புக்கு பண்ணேன். ஃபஸ்ட்டு இதில் அது நான் பெரிய எடுத்தான்னு கிடையாது. முதல் ஒரு கன்னி முயற்சியாக அதை எடுத்து அது ஒரு 3000 காப்பி நானே பிரிண்ட் பண்ணி ஃப்ரீயாகவே எல்லாத்தையும் கொடுத்தேன். ஃபாதர்ஸ், மக்களுக்கு, சிஸ்டர்ஸ்க்கு எல்லாம் கொடுத்தேன். நீ தான் ஃபோன் பண்ணேன், எல்லாம் கேட்குறாங்கன்ட்டு 300 காப்பி ஃபாதர் கேட்டார். ஜெஸ்விட் ஃபாதர் அங்கே தான் பிரிண்ட் பண்ணது. 100 காப்பி கேட்டிருக்கிறேன். ஆமாம், அது ஒரு முயற்சியாக எடுத்து என்ன செய்யுது. எனக்கு ஒரு சந்தோஷம். ஒரு பிள்ளை பார்க்குற மாதிரி நம்ம ஒரு புக்கை போட்டிருக்கோம் அப்படின்ற ஒரு நிறைய இருந்துச்சு. மற்றபடி ரெகுலராக என்னுடைய தியானம், இறை வார்த்தை வாசிப்பெல்லாம் இருக்குது. இன்னும் நேரம் செலவழிக்கிறதுக்கு கடவுள் எனக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. அதை நான் பயன்படுத்தணும்னு ஆசைப்படுறேன். ரொம்ப சந்தோஷம் கண்டவர். உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்தில் எங்களுக்காகவும் மாத தொலைக்காட்சியாகவும் சிறப்பாக ஜெபிங்க. உங்களுக்காகவும் மாத தொலைக்காட்சியில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம். உங்களுக்கு இறைவன் நல்ல ஆயுளையும் நல்ல உடல் சுகத்தையும் தந்து நிறைவாக வழிநடத்தணும்னு சொல்லி உங்களுக்காக நாங்கள் அனுதினமும் ஜெபிக்கிறோம். ஓகே, தேங்க்யூ. அன்புக்குரிய மாத தொலைக்காட்சி நேயர்களே, மெய்ப்பெர் வாரம் என்ற சிறப்பான நிகழ்ச்சியிலே ஒவ்வொரு நாளும் ஆயர் பெருமக்களை சந்தித்து அவருடைய அனுபவங்களை கேட்டு அறிந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே சிறப்பாக பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தினுடைய ஓய்வுநிலை ஆயர் ஜூட் பால்ராஜ் அவர்களை சந்தித்து அவருடைய அனுபவங்களை நாம் கேட்டு அறிந்து கொண்டோம். நாளை இன்னும் ஒரு ஆயரை சந்தித்து அவரிடமிருந்த அனுபவங்களை கேட்டு அறிந்து கொள்ள இருக்கிறோம். அதுவரை உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.